இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படி நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்புவுலகு எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறைவளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நிக்கமர நிறைந்துள்ளன. இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம். அன்பின் காணிக்கையால் இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழிதுணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய் இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும்
அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 1070வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும், அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் விழிமீன் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். கடந்த வாரம் எழுமின் அறியாமையிலிருந்து எழுந்திரு என்கின்ற வாசகத்தை மையப் பொருளாக கொண்டு சிந்தித்தோம். இந்த வாரம் விழிமீன் நம்முடைய சுய ஆற்றலை உணர்ந்து அதை சரியான வகையில் பிரயோகிப்போம் என்கின்ற மைய சிந்தனையை அடிப்படையாக கொண்டது இந்த வார தொகுப்பாக அமைந்துள்ளது. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய வரிகளாக எழுமின் விழுமின் இலக்கினை அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய் என்கின்ற வரிகளை மையப்படுத்தியதாக கடந்த வார, இந்த வார, அடுத்த வார தொகுப்பு நமது அவையை அலங்கரித்து வருகின்றது. நமது சுய ஆற்றலை உணர்ந்து கொள்ளும் அந்த தீர்க்கமான எண்ணமுடையவர்கள் வெகு சிலரே இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதே அரிய உண்மையாக இருக்கின்றது. நமது ஆற்றல் என்ன என்று அறியாமலேயே நமது வாழ்வியலை நிறைத்து கொள்ளக்கூடியவர்களாக ஒரு வாழ்வியல் பயணத்தை நிறைய நேரத்தில் அனிச்சை செயலாக நம்மை அறியாமலே பயணிக்கக்கூடிய வாழ்வியல் பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக பெரும்பாலும் நமது வாழ்வியல் பயணம் அமைந்து போகின்றது. நமது சுய ஆற்றலை உணர்வது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் அந்த ஆற்றலை நமது வாழ்வியலில் எந்த அளவிற்கு நாம் முழுமையாக செயல்படுத்துகின்றோம் என்பது அடுத்த வினாவாக அமைகின்றது. நமது ஆற்றலை தடை செய்யக்கூடிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுது மாற்று வழியில் செல்க என்கின்ற ஒரு அறிவிப்பை போன்று நமது வாழ்க்கை பயணத்திலும் எண்ணற்ற மாற்று வழிகளை நாம் தேர்வு செய்து கொண்டு அதனிலேயே சிறந்த வாழ்க்கை வாழ்வதாக நமக்குள் மனமுரணை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய வாழ்வியல் என்பது யதார்த்தமான ஒன்றாக இருக்கின்றன. நமது சுய ஆற்றலை உணர்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வோம். சுய ஆற்றலை உணர்ந்தபின் அதை எவ்வாறு இன்னும் திறம்பட கையாளலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் ஆற்றலையும் எந்த அளவிற்கு சிறப்பாக நாம் பயன்படுத்துகின்றோம் என்பதை இந்த வார சிந்தனை களமாக கொண்டு பயணிக்க முயற்சி செய்வோம். இப்பொழுதும் ஒரு 50 நிமிட நேரம் நமக்கு அற்புதமான சிறப்புரை வழங்கப்பட இருக்கின்றது. அதன் பிறகு இன்றைய பொழுதும் சிறப்பானதொரு பொழுதாக மலர இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு நொடி பொழுதையும் நிமிடங்களையும் நாம் நன்கு பயன்படுத்தி இந்த நாளை செறிவுள்ள நாளாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம்.
நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் நிகழ்வுகளுள் ஒன்றாகிய திரை இசையில் திருவள்ளுவர். திருவள்ளுவர் எப்பொழுதுமே அவருடைய கூரிய சிந்தனை, அவரது ஆற்றல் 1330 குறட்பாக்கள் வாயிலாக மிளிரும். ஒரு மனிதனுக்குள் இத்தகைய ஆற்றல் பெட்டகங்கள் நிறைந்துள்ளனவா என்று வியப்பு மேலிடும் அளவிற்கு அவருடைய குறள்கள் ஒவ்வொன்றும் நிறைய நிறைய செய்திகளை ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு வாழ்வியல் தத்துவத்தை நமக்கு விதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சில நேரங்களில் மந்திர சொற்களாக பரிமாற்றம் பெற்று நமது வாழ்வின் பாதையையே நல்வழிப்படுத்தக்கூடியதாகவும் இந்த குறள் மேன்மையுடையதாக இருக்கின்றது. திருக்குறள் எப்பொழுதுமே நம்மை செழுமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்து வருகின்றது. இந்த திருக்குறள் திரைத்துறையில் நமது வாழ்வியலை கட்டமைப்பதற்கான சிறந்த வரிகளாக எவ்வாறு கவிஞரின் மனதில் தோன்றி அவை பாடல்களாக மலர்ந்துள்ளன என்பதை மைய சிந்தனையாக கொண்டு இந்த நிகழ்வு கட்டமைக்கப்பட்டுள்ளது. புலவர் ராணியம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் தமது அனுபவம் நிறைந்த வாழ்வியல் பயணத்தோடு திருக்குறளையும் திரை இசையையும் கலந்து ஒரு அற்புதமான அனுபவ பகிர்வை நம்மோடு ஒவ்வொரு முறையும் பகிர்ந்து வருகின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்துள்ள அன்பு அம்மா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தலம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியது ஒரு பக்கத்தின் அழகியது ஒரு அத்தியாயத்தினை விழிமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் திரை இசையில் திருவள்ளுவர் என்கின்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் அர்த்தப்படுத்தி ஆழப்படுத்தி அழகூட்டுவோம். நன்றி. வணக்கம்ப்பா. என்னுடைய குரல் தெளிவா இருக்காப்பா? மிக தெளிவா இருக்குங்கம்மா, தொடரலாங்கம்மா. நல்லது. அவையினர் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் மூலமாக ஆங்காங்கே எங்கெங்கோ இருக்கிறவங்களா இணைத்து கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி ஒவ்வொருவரையும் சேர்ந்து பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தளமா இந்த தளம் இருக்குது. இந்த தளத்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. முக்கியமா அருளுக்கு நன்றி சொல்லணும். அவர் தான் எல்லாரையும் கொண்டு வந்து, என்னையெல்லாம் சொல்றேன் நான், கொண்டு வந்து இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்தி எங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் நானு. சாப்பிடுறதும் தூங்குறதுமா வாழ்க்கை இல்ல. நல்ல செயல், நல்லதை எண்ணுவதும் நல்லதையே செய்வதும் தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கம். அந்த வகையில இந்த தளம் தன்னுடைய பணியை ரொம்ப சிறப்பாகவும் செழுமையாகவும் செய்து வருதுன்னு நினைக்கிறேன் நானு. அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த வகையில இன்னைக்கு எனக்கு ஒரு இனிமையான வாய்ப்பை கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி முதல்ல அதுக்கு. அழகா சொன்னார் முதல்லயே. வள்ளுவர் ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த மனிதர். முதல்ல மனிதன் என்பவன் மனிதத்தன்மையோட இருக்கணும். அந்த மனிதத்தன்மை பொருந்தியவர் அவரு. மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வகையான கருத்துக்களையும் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அதனாலதான் எல்லா பொருளும் இதன்பால் உள்ள இதன்பால் இல்லாதது எப்பொருளும் இல்லையால் சொல்லால் பரந்த பாவால் என்பயன் வள்ளுவர் சுரந்த பா வையத்துணைன்ட்டு வள்ளுவர் மாலை அவரை போற்றி மகிழ்ந்து. இதுல நம்ம போனோம்னாக்க இதுல இல்லாத பொருளே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மனிதனுடைய வாழ்க்கையில இன்பமா துன்பமா அழகா சொல்வார் வள்ளுவர். இருவேறு உலகத்து இயற்கை என்பார். உலகமானது இருவகைப்பட்ட இயற்கைகளுடைய தொகுப்பு தான். அதாவது இன்பம்னா துன்பம் இருக்கும், வெயில்னா மழை இருக்கும், நிழல் இருக்கும், வெளிச்சம்னா இருள் இருக்கும், உண்மைன்னா பொய் இருக்கும், ஆண்னா பெண்ணு, இப்படி பள்ளம் மேடு
உயர்வு தாழ்வு எல்லா வகையான வாழ்க்கை நெறிகளை எடுத்துக்கிட்டாக்க எல்லாமே அந்த ரெண்டாலே தான் இணைஞ்சிருக்குது. இன்பத்தினுடைய எல்லையில துன்பம் தோன்றும், துன்பத்தினுடைய துன்பமே ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையெல்லாம் வந்துடுறது கிடையாது. அதே நேரத்துல இன்பத்திலேயே ஒருவன் திளைப்பதும் கிடையாது. நாம நினைப்போம் அவங்கள பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ச்சே நாம தான்டா ரொம்ப கஷ்டப்படுறோம்னு நினைப்போம். ஆனா அவங்க கிட்ட போயிட்டு அவங்க அவங்கள வாழ்க்கைய பார்க்கும் பொழுதுதான், அவங்க எவ்வளவு பெரிய துயரத்த தனக்குள்ள தாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிய வரும். ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஏதோ ஒரு வகையில துயர்களும், துன்பங்களும் இல்லாம இல்ல. அதையெல்லாம் வென்றெடுத்து நாம எப்படி நல்ல முறையில் நாம நமக்காக மட்டுமில்லாம நம்மை சுற்றி உள்ளவர்களுக்காக வாழும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வு நிறைவு பெறுது. அதனால அப்படி வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு ஒவ்வொரு மனிதனும் கைக்கொள்ளக்கூடிய உடைமைகளை வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். அன்புடைமை, அறிவுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, ஆள்வினை உடைமை, ஊக்கமுடைமை, எத்தனை மனிதனுக்கு தேவையான இதெல்லாம் மனிதன் பெற்று இருக்கணும்னு சொல்றாரு அவரு. அதுல முக்கியமா துன்பம் வரும்பொழுது துவளாமல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. துன்பம் எல்லாருக்குமே வரும். துன்பம்னா துன்பம் கிடையாது. ஒரு தடை. நாம ஒரு செயல் செய்யறோம்னா ஒரு தடை வர்றது நமக்கு துன்பம் போல தெரியும். உதாரணமா குழந்தை இருக்குது இல்லையா? சின்ன குழந்தை அது. அது மெல்ல எழுந்து நடக்கும்போது, முதல்ல குழந்தை மற்ற உயிரினங்கள் எல்லாம் கூட அதனுடைய இயல்பூக்கங்களை இயல்பாவே பெற்றிருக்கும். ஒரு பசு கன்று போட்டுதுன்னு சொன்னாக்கா, கொஞ்ச நேரத்துல ஒரு 5 நிமிஷத்துல அந்த கன்று எழுந்து ஓட ஆரம்பிச்சிரும். மனித வாழ்க்கை அப்படி கிடையாது. படிப்படியா எல்லாத்தையும் முயன்றுதான் கற்றுக்கொள்ளணும். அப்படி மெல்ல தவழ்ந்து, எழுந்து, நேர்ந்து நிற்கும் பொழுது, உடனே நின்னுட முடியாது. சரி நின்னாலும் நடந்துட முடியுமா? நடக்க முடியாது. மெல்ல மெல்ல நடந்து கீழ விழுந்து விழுந்து இதெல்லாம் தடைகள். தடைன்னாக்கா அந்த தடைய பார்த்துட்டு நம்ம விழுந்துட்டோம். நம்மால எழுந்துக்கவே முடியாதுன்னு எந்த குழந்தையும் முயற்சி பண்ணாம இருக்கிறதே இல்ல. தடைகள் வரும்பொழுதுதான் அ ஒரு நம்ம இன்னும் உற்சாகம் பெற்று, நான் எப்படியாவது நடப்பேன், நடந்துருவேன். அப்படின்னு அதுக்கப்புறம் நல்லா அதுக்கப்புறம் தன்னுடைய நிலையே மாறி போய் என்ன பண்ணுது, மேலும் மேலும் பயிற்சியும், முயற்சியிலயும் நடக்க, ஓட இப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே மனிதன் பயிற்சியின் மூலமாகவும், முயற்சியின் மூலமாகவும் பெறுறான். அந்த பயிற்சியும், முயற்சியும் இருக்கும் பொழுது, அந்த தேவைன்னு வலியுறுத்துற வள்ளுவர், அதே நேரத்துல இடுக்கண் அழியாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருப்பார். வாழ்வில வரக்கூடிய தடைகளையும், துன்பங்களையும் கண்டு மனசு அழிந்து போயிடக்கூடாது. துவண்டு போயிடக்கூடாது. துவளாமல் நின்று என்ன சொல்றது? எழுந்து நின்று எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதுதான் இங்க இன்னைக்கு அ அ விழிமின் ரொம்ப நம்முடைய விவேகானந்தருடைய விழுமின், எழுமின், அ கண் சோராது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வரும். 3 வரும் அது. உழைமின் அப்படின்னு வர மாரி வரும் அது. அதுல எழுமின், விழிமின் குடுத்துருக்காங்க. முதல்ல விழிப்புணர்வு வேணும். விழிப்புணர்வுன்னா என்ன? கண்ண திறந்திருக்குதா? இல்ல. மனதிலே உள்ள நமக்கு முன்ன உள்ள என்ன நிகழுதோ, அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ந்து, அது உண்மைத்தன்மையை உணர்ந்து கொண்டு, அதற்கு தகுந்த மாரி நாம என்ன செய்யணும்னு முடிவு பண்றது தான் விழிப்புணர்வுன்னு சொல்லுவாங்க. அதுல திரையிசை திரையிசை கவிஞர்கள் எல்லோருமே கருத்துக்களால எண்ணம் என்பதே கருத்துக்களால் நிறைந்தது தானே. அந்த எண்ணம் தானே சொல்லாகுது. சொல் தானே செயலாகுது. செயல் தானே வாழ்க்கையாகுது. அப்படி ஒவ்வொரு திரைக்கலைஞர்களுமே, கவிஞர்களுமே அ த நல்ல நல்ல கருத்துக்களை அந்தந்த திரைப்படங்களுக்கு ஏற்றவாறு ஒரு சூழல் இருந்தாலும் கூட, அந்த திரைப்பட சூழல் எல்லாமே எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில, ஏதோ ஒரு காலத்துல பொருந்துற மாரி தான் இருக்கும். அந்த நிலையில பொருந்துற மாரி அமைப்பதுல வல்லவர்களா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா கண்ணதாசன், வாலி எல்லோருமே ஏன் அந்த காலத்துல வாழ்ந்த எல்லா கவிஞர்களுமே அது என்னது நெறைய பேர் இருக்கிறாங்க. பேர்லாம் சட்னு ஞாபகம் வரல எனக்கு. ஆலங்குடி சோமு ஆகட்டும், அப்புறம் பாலசுப்ரமணியம் ஆகட்டும், எல்லாருமே அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப நல்ல கருத்துக்களை தன்னுடைய கவிதைகள்ல பொதிந்து குடுத்துருக்காங்க. அவங்க அறிந்தோ அறியாமலோ வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் அதுல பொதிந்து நிற்கும். அதை அதை அந்த அவர்கள் எழுதிய பாடல்களை எடுத்து சிந்திப்பதன் மூலமாக அதுல பொதிந்துள்ள வள்ளுவருடைய கருத்துக்களை நினைப்பதன் மூலமாக நம்ம மனசுக்கு ஒரு மகிழ்வும், ஒரு ஒரு நிறைவும், ஒரு ஒரு உற்சாகமும் கொள்றதுதான் நமக்கு இந்த இந்த நிகழ்வுடைய நோக்கம். அதுல இன்னைக்கு நான் எடுத்துக்கிற பாட்டு முதல்ல முக்கியமா நான் இன்னைக்கு இந்த நம்முடைய எல்லோர் மனங்களையும் தன்னுடைய பாடலால கொள்ளை கொண்ட ஜானகியினுடைய மறைவுக்கு பிறகு வரக்கூடிய முதல் நிகழ்வு இதுன்றதால அவங்களுடைய பாடல்கள் தான் நான் எடுத்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர்கள் வாழ்க்கையில கூட எத்தனையோ தடைகள், எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ சோகங்கள்.
ஆனாலும் கூட எல்லோர் மனதையும் ஜானகின்னு சொன்ன உடனே ஒரு இனிமையான குரல் தான் ஞாபகம் வரும். குயில் குரல் தான் ஞாபகம் வரும் நமக்கு. பாரதியார் அழகா சொல்லுவார். குயிலுடைய குரலுக்கு பாரதியார் தான் ரொம்ப அழகா சொல்லுவார். மின்னல் சுவைதான் மெலிதாய் மிக இனிதாய் வந்தே தழுவுதல் போல். மின்னல் வந்து அப்படியே மென்மையா இருக்கும், ஒளி ஒளி பொருந்தாம இருக்கும். சட்டுன்னு தோன்றி மறையும். அந்த மின்னல் சுவையே மென்மையாக இனிமையா வந்து தழுவுறது மாதிரி குயிலோட குரல் நம்மள தழுவுதுன்னுவார். அது போல அந்த குரலால் நம்ம எல்லோர் மனங்களையும் கொள்ளை கொண்டவங்க அவங்க. அஹ் அவங்களுடைய நினைவாதான் பின்னாடி வரக்கூடிய 3 பாடல். அதுக்கு முன்னாடி விழிப்புணர்வோட நாம இருக்கணும்ன்றதுக்காக முதல் பாடல் இது. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா. ஆனந்த ஜோதின்ற படத்துல எம்.ஜி. ராமச்சந்திரனும் தேவிகாவும் நடிச்சிருப்பாங்க. அதுல கமலஹாசன் சின்ன பிள்ளையா நடிச்சிருப்பாரு. அந்த தேவிகாவோட தம்பியா நடிச்சிருப்பாரு. வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து அவங்க தந்தையை ஒருத்தர் மிரட்டிக்கிட்டு அவரை வந்து ஒரு கட்டுக்கோப்புல கட்டுக்காவல வச்சிருக்கிற மாதிரி வச்சிருப்பான். அது கண்டு பொறுக்காம தம்பி ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அவனுக்கு அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி அதே நேரத்துல தனக்கும் ஆறுதல் சொல்லிக்கிற மாதிரி அந்த பாடல் இருக்கும். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா. காலமகள்னா என்ன? இந்த உலகத்தை நடத்துவதே காலம்தான். காலம் இல்லைன்னாக்கா எதுவுமே கிடையாது. அதாவது காலம் என்பது வந்து நிகழ்வுகள் மற்றும் செயல்கள் நடக்கக்கூடிய நேரத்தை குறிக்கும் அளவீடுதான் காலம். ஒவ்வொன்றுக்கும் அளவீடு இருக்குது இல்லையா? ஒரு பொருளை நீ நீ துணி அளக்கணும்னாக்கா நீட்டல் அளவை பயன்படுது. பொருளை திரவ பொருள் அளக்கிறதுக்கு முகத்துல அளவை பயன்படுது. இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒரு அளவீடு இருக்குது இல்லையா? அதே போல காலத்தை அளக்கக்கூடிய அளவீடு தான் காலம்ன்றது. நேரத்தை செயல்கள் நிகழக்கூடிய நேரத்தை அளக்கக்கூடிய அளவீடு தான் காலம்னுவாங்க. அந்த காலத்தை 3 வகையா நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. செயல் முடிஞ்சு போயிருந்தா இறந்த காலம், செயல் நிகழ்ந்து கொண்டிருந்தா நிகழ்காலம், நடக்க போற மாதிரி இருந்தா எதிர்காலம். இப்படி 3 வகையான காலங்களிலும் நம்ம இந்த காலமானது ஒவ்வொரு நிகழ்வையும் செய்ய வைத்து இந்த நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் நல்ல முறையில வாழ வைத்துக் கொண்டிருக்குது. அந்த காலமகள் கண் திறப்பாள் சின்னையா. ஏன்னா அவங்க துயரத்துல இருக்காங்க இல்லையா? நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அழும்பொழுது அவன் அழும்பொழுது தம்பி அழும்பொழுது கவலைப்படாதடா, காலம் மாறும். நம் காலமகள் கண் திறப்பாள். நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. கவலைப்படுறதால மட்டுமே துன்பங்கள் தீர்ந்துடுமா? கவலைப்படுவதால் மட்டுமே துன்பங்கள் தீர்ந்துடும் சொன்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் டைம் டேபிள் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? உட்கார்ந்துட்டு கவலைப்படலாம். ஆனா அப்படி கிடையாது. கவலைப்படுறதால மட்டுமே துன்பங்கள் தீர்ந்துறது கிடையாது. நமக்கு சில நேரங்கள்ல துன்பம் வரணும்னா அது வந்துதான் தீரும். அதை அனுபவிச்சுதான் ஆகணும். அழகா சொல்லுவாங்க ஔவையார். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா, இருந்தேங்கி நெஞ்சம் புண்ணாகி நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மான்கள் தொழில் அப்படிம்பாங்க. அதாவது அஹ் வருந்தி அழைத்தாலும் நமக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் அது வருமா? நமக்கு வராது. அதே போல நம்மிடம் உள்ளதை நீ வேணாம் வேணாம் போ அப்படின்னா போகுமா? போகாது. சொல்லுவாங்க உடம்பு முழுசு அடுத்து எண்ணெய் தடவிக்கிட்டு உருண்டு புரண்டாலும் கூட ஒட்டுறதுதான் ஒட்டும் அப்படிம்பாங்க. அது போல எந்த துன்பத்தை கண்டும் தோழாம இருக்கணும். வந்ததை கண்டு மயங்காம, போனதை கண்டும் கலங்காம இருக்கணும். அதத்தான் வள்ளுவர் ரொம்ப அழகா ஊழ் என்ற அதிகாரத்துல சொல்லியிருப்பாரு. பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதவன். பரியினும் என்ன பொருள்னாக்கா, நமக்கு நமக்கு எது கிடைக்கணும்னு இருக்குதோ அது எவ்வளவு நம்ம பொறுத்தருள்க. நமக்கு பரியினும் ஆகாவாம் பாலல்ல. பாலல்லனாக்கா நமக்கு எது கிடைக்கணுமோ கிடைக்க கூடாதோ அதை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட அது கிடைக்காம போறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உன்னுடன் கிடைத்தத சொரியினும் போகாதவன், உய்த்து சொரியினும் போகாதவன். நம்மாண்டு இருக்கிறது இதுக்கு வேணாம், நீ போயிடுனாலும் அது போகாம இருக்கும். அதாவது உன்னுடைய வாழ்க்கையில எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடந்தே தீரும். எது நடக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோமோ அது நம்மளால எல்லாவற்றையுமே தவிர்த்து முடியறது கிடையாது. அதனால எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வருதா குட், வரலையா வெரி குட் அப்படின்னு போடுறதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம்ன்றது. அதத்தான் பரியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்து சொரியினும் போகாதவன். நமக்கு விதி இல்லாத பொருள்களை எவ்வளவு காத்தாலும் நில்லாமல் போகும். நமக்கு விதி உள்ள பொருள்களை வெளியே கொண்டு போய் கொட்டினாலும் கூட அது போகாது அப்படிங்கிறாரு. அதைத்தான் ஔவையார் வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வகுத்தான் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது.
கஷ்டப்பட்டு பொருள் சேர்க்கிறோம். இளமையை பாராது எல்லாத்து பக்கம் உழைத்து பொருள் சேர்க்கிறோம். அந்த சேர்த்த பொருளை எல்லாராலையும் உண்மையா முழுமையா அனுபவிக்க முடியுதா? அந்த அனுபவிக்கணுன்ற ஒரு நிலை இருந்தாதான் அதெல்லாம் அவனால அனுபவிக்க முடியும். தூங்க முடியாம உணவு நல்ல நோய்களை வரவழைத்துக் கொண்டு அவதிப்படுறவங்க எவ்வளவோ பேர். அதனால காலமகள் கண் திறப்பால், நீ கவலைப்படாத. நமக்கு இன்றைக்கு பொழுது விதிக்கப்பட்டது இந்த நிகழ்வு. நிச்சயமா நாளைக்கு மாறும். காலமகள் கண் திறப்பால் சின்னையா, நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. அப்புறம் 4 பக்கம் ஒரு கவிஞன் என்பவன் ஒரு கவலையை சொல்லும் பொழுது அது ஒரு தீர்வையும் சொல்லணும். 4 பக்கம் வாசலுண்டு செல்லையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னய்யா. 4 பக்கம் வாசல் இருக்கும். ஒரு வீடுன்னு சொன்னாக்கா ஜன்னல், வாசல், தெரு பக்கம் ஒரு வாசல் இருக்கும், தோட்டத்து பக்கம் ஒரு வாசல் இருக்கும். இப்படி 4 புறங்களிலும் வாசலை வைத்து அமைப்பது மரபு. அதாவது சொல்லுவாங்க, ஒரு கதவை மூடினா ஒரு ஜன்னலை திறப்பான் இறைவன். அதாவது நமக்கு வரக்கூடிய இன்பம் வரக்கூடிய ஒரு நிகழ்வை கடவுள் மூடினாலும் கூட இன்னொரு ஜன்னலை திறந்து வைப்பான். வெளிச்சமும் காற்றும் உள்ள வந்து போற மாதிரி நம்ம அமைச்சிருப்போம். அதத்தான் 4 பக்கம் வாசலுண்டு சென்னை சில்லையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா. நிச்சயமா நமக்கும் ஒரு வழி இருக்கும். யாருமே வழி இல்லாம ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்க முடியாது. அதத்தான் 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா, என்னையான்னு கேட்பாங்க. இதத்தான் ஒரு பாட்டுல ஒண்ணு வரும் இல்லையா, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன் சொல்லிட்டு நலம் வாழன்ற பாட்டுல ஒண்ணு வரும். அதுவும் அந்த கருத்தை தான் சொல்லுது. அது மட்டும் இல்லாம துன்பம் வரும்பொழுது நம்ம தோழாமல் இருக்கணும். அதுதான் முக்கியமானது. துன்பத்தை கண்டு நம்ம துவண்டு போயிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது. தோழாம இருந்தாதான். என்ன சின்ன பிள்ளையில எல்லோருமே முயற்சி பண்ணி எழுந்து தவழ்ந்து எழுந்து நின்று நடந்து ஓடி ஆடி படித்து எல்லாமே முயற்சியின் விளைவால் வந்தது தானே. ஆனா தோண்டு போனாக்கா அந்த முயற்சி இல்லைன்னா எதுவுமே விளையாது இல்லையா. அதத்தான் சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா. துன்பம் வரும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லுவார், இடுக்கண் வருங்கால் நகுகம்பார். அது என்னது? இது துன்பம் வரும்போது எப்படி சிரிக்க முடியும் அப்படின்னா, என்ன அர்த்தம்னா, நீ தோண்டு போய் அழுதுகிட்டே மூலையில முடங்கி கிடக்காத, எழுந்து நின்னுக்க, இவ்வளவுதானே, பாத்துக்கலாம், நம்ம ஏதோ நமக்கு நம்மளால முடியாதா என்ன அப்படின்ற எண்ணம் கொண்டு நீ துணிந்து எழணும்ன்றது அதுக்கு நோக்கம். அதனை அடுத்து ஊர்வது அகுதொப்பதில். ஏன்னா நீ துவண்டு போகாம அந்த செயலை எதிர்கொள்ளனாக்கா அடுத்து வர செயல் உனக்கு நல்லதா முடியும். அதத்தான் இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊர்வது அகுதொப்பதில். அந்த துன்பத்தை போலவே இருக்காது, அது வேற விதமா இருக்கும். அதனால இடுக்கண் வரும் பொழுது நீ துவண்டு போகாம முகமலர்ச்சியோட அதை எதிர்கொள்ளு அப்படிங்கிறார் வள்ளுவர். அதத்தான் இங்க சின்ன சின்ன துன்பம் எல்லாம் என்ன என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா. அது மட்டும் இல்ல, நம்ம துன்பம் வந்தது என்னமோ சின்னதுதான். நாம தான் என்ன பண்றோம், அதை நினைச்சு 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 ஒரு பலூனை ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி துன்பங்களையே நினைச்சு நினைச்சு நம்ம இன்னும் அதிகமா வளர்த்துக்கிறோம். அதுதான் சின்ன சின்ன துன்பம் எல்லாம் என்ன என்ன கூடுமடா. நீ நினைச்சு நினைச்சுதான் அதை பெருசா பூதமாக்கிடுற. ஆவதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னும் பொழுது அந்த துன்பம் சின்னதாயிடும். ஒரு சின்ன கல்லை எடுத்துக்கிட்டு கண்ணுக்கிட்ட வச்சு பார்த்தா பெரிய கல்லா தெரியும். அதையே கொஞ்சம் சற்று தூரத்துல வச்சு பார்த்தாக்கா அது ரொம்ப சின்ன கல்லா தெரியும். அதனால எந்த ஒரு நிகழ்வு நமக்கு பொருந்தாத நிகழ்வுகளை சற்றே விலக்கி வச்சுட்டு என்ன செய்யணும்னு நம்ம நினைச்சு செய்யணும்ன்றதுதான் இந்த பாடல்ல கண்ணதாசன் ரொம்ப அழகா குறிப்பிப்பாரு. ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா, இன்பம் விழையான் வினை விழைவான், துன்பம் துன்பம் உறுதல் இலன்னு சொல்லிட்டு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. வெள்ளத்தனையே இடும்பை இடும்பை தன் உள்ளத்தின் உள்ள கெடும் அப்படின்னும் ஒரு பாடலை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. சின்ன சின்ன துன்பம் எல்லாம் நினைக்க நினைக்கதான் பெருசாகுது, நினைச்சு நினைச்சு பெருசு பண்ணாத, அதை தூக்கி ஒரு பக்கமா வச்சுட்டு எழுந்து வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி. ஒரு பொழுதில் இன்பம் வரும், மறுபொழுதில் துன்பம் வரும், இருளினிலும் வழி தெரியும், ஏக்கம் ஏனடா தம்பி தூக்கம் கொள்ளடா. நம்ம இருள்னு நினைப்போம், ஆனா நிச்சயமா இருள்ல கூட ஒரு ஒளி இருக்கதான் செய்யுது. அமாவாசை இருள் நான் என் கிராமத்துல எல்லாம் பார்த்திருக்கிறேன். இங்க நம்ம வெளியில போனாக்கா தெருவிளக்கு அந்த விளக்கெல்லாம் அமாவாசையில கூட நம்ம முழுசா இன்னும் சொல்ல போனா அதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுவேன் நான். அதெல்லாம் நம்ம அனுபவிச்சது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் மண்ணெண்ணெய் விளக்குதான் இருக்கும். அப்படி இருந்தாலும் கூட எல்லோருமே 6 மணிக்கு எல்லாருமே விளக்க 6 7 மணிக்கெல்லாமே எங்க கிராமத்துல ஒரு தெரு இருக்குது. அந்த தெருல 6 மணிக்கெல்லாம் எல்லாரும் படுத்துருவாங்க. 6 மணி 7 மணிக்கு எல்லாமே படுத்து வைக்கிட்டாங்கன்னாக்கா வெளிச்சம் எல்லாம் இருக்காது. அமாவாசை நேரத்தை பின்பக்கம் போய் உட்கார்ந்து
தோட்டத்துல ஒரு துணி துவைக்கிறதுக்கு ஒரு கல் இருக்கு. அது மேல உட்கார்ந்து வானத்தை பார்த்தா அந்த அவ்வளவு நட்சத்திரங்கள் அவ்வளவு அழகா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த கருக்கு இருட்டுல கூட முதல்ல நம்ம வீட்லயே எடுத்துக்கலேன், விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அணைந்த உடனே ஒரு சட்டுன்னு இருளாயிடும். ஆனா கொஞ்ச நேரம் அந்த கண்களை விழித்து பார்த்தோம்னாக்கா நிச்சயமா எல்லா பொருளும் நமக்கு தெரியும். விளக்கை அணைச்ச உடனே தெரியாது. ஆனா கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லா பொருளும் நமக்கு கண்ணுக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன ஒளி இருக்கும். அதான் இருளினிலும் ஒளி வழி தெரியும். அந்த இருள்ல கூட வழி தெரியும். நீ பொறுமையா அமைதியா இருக்கணும். ஐயோ விளக்கு இல்லையேன்னு கவலைப்படாம என்ன நடக்குதுன்னு பார்த்தாக்கா இருட்டுல கூட வழி தெரியும். ஏக்கம் கொள்ளாத, தூக்கம் கொள்ளு. முதல்ல அமைதியா நீ தூங்கு. தூங்கி எழுந்தாக்கா உன் மனசு தெளிவாகும். அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு போகுது. ஆகா ஏன்னு கேட்டா ஏக்கம் கொள்ளாம ஊக்கத்தோட முயற்சின்னு செஞ்சாதான் நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய எல்லாமே வந்து சேரும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அதாவது முயற்சியோட ஊக்கத்தோட செயல்படுறவனுடைய வழி வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு செல்வமானது அவன் வீடு எங்கன்னு வழி கட்டிட்டு போகுமா. அதர்வினாய் செல்லும். அதர் அப்படின்னாலே வழின்னு அர்த்தம். அதர்வினாய் செல்லும்னா வழி கேட்டுட்டு போகுமா. ஆக்கம், செல்வம், பொருள், புகழ் எல்லாமே நல்லா முயற்சியோட உழைக்கக்கூடிய வழியை வாசலை கேட்டுக்கிட்டு எல்லாமே தான் நல்லது எல்லாமே தேடி வரும். அதனால இருளிலும் வழி தெரியும். ஒரு பொழுது துன்பம் வந்தா மறுபொழுது இன்பம் வரும். ஏக்கம் கொள்ளாத, நீ அமைதியா தூங்குன்ற மாதிரி இந்த பாட்டு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ஒவ்வொரு உயிரும் பிறக்கும் பொழுது எதையுமே கொண்டு வர்றதில்லை. எல்லாம் வெறுங்கையோட தான் வர்றோம் பொறுத்தவரைக்கும். ஆனா எல்லாவற்றுக்கும் தேவையான எல்லாவற்றையும் இறைவன் இங்க படைச்சு வச்சிருக்கிறான். ஒவ்வொரு உயிரினும் எங்க பிறக்குதோ அந்தந்த இடத்துல அதுக்கு தேவையான எல்லாமே இயற்கை கொடுத்திருக்கிறான். இன்னும் சொல்லப்போனா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காற்று, நீரு, சூரிய ஒளி, அது மட்டும் இல்லாம விளைபொருள்கள், தானியங்கள், நம்மை பாதுகாத்து வளர்க்க ஒரு தந்தை, தாய், அல்லது தந்தை, தாய் இல்லைன்னா கூட மத்த பெரியவங்க, இப்படி ஆசிரியர்கள், இப்படி ஒவ்வொரு நம்மை வளர்த்தெடுக்க, நம்முடைய மனதிலே நல்ல எண்ணங்களை வார்த்தெடுக்க எத்தனையோ பெரியோர்கள், இப்படி எல்லாவற்றையும் இறைவன் கொடுத்திருக்கிறான். அதைத்தான் சொல்லுவாங்க, கல்லினுள் உயிர்க்கும் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிருக்கும் பரம்பொருள் வந்து கருணை புரிவான். கல்லுக்குள்ள பாத்தீங்கன்னா சில கற்களை எல்லாம் உடைக்கும் பொழுது அதுக்கு உள்ள இருந்து ஒரு தேரை போகும். அதே போல அஹ் ஒரு நீங்க நம்மள பொதுவாக பார்த்திருக்கலாம், மாம்பழம் இருக்கு இல்லையா. அந்த மாம்பழம் மேல பார்க்கும்போது ஒண்ணுமே எந்த வித துளையுமே இருக்காது. ஆனா அந்த மாம்பழத்தை சாப்பிடும்போது அந்த உள்ள ஒரு கொட்டைக்குள்ள இருந்து ஒரு வண்டு ஒண்ணு வரும். அந்த வண்டு எப்படி போச்சு, எப்ப போச்சு, அதுக்கு யார் சாப்பாடு கொடுத்தாங்க, அது எப்படி உயிர் வாழுது, இதெல்லாம் நம்ம எண்ணி எண்ணி பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும். அதாவது மாமரத்துல பூக்கள் இருக்கும் பொழுது அதுல போக வண்டு, மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய வண்டுகளோ பூச்சிகளோ போகும் பொழுது அது தன்னுடைய தேனையை உண்டுட்டு மகரந்தத்தை எடுத்துக்கொண்டு தன் முட்டையை அங்க வச்சுட்டு வந்துரும். அந்த முட்டை தான் காயாகும் பொழுது அந்த பொதுவாவே முதல்ல பூவுல விதைதான் முதல்ல வரும். அந்த விதையை சுத்தி தான் தோலெல்லாம் மூடி பழமா கனியா மாறும் அது எல்லாத்துலயுமே. அப்போ அந்த விதைக்குள்ள அந்த முட்டை இருக்கும் பொழுது அது மெல்ல மெல்ல அது அது வந்து வண்டா மாறும். இந்த மாம்பழம் வந்து கனிந்து வரும்பொழுது வண்டா மாறும். நம்ம வீட்டுல அப்படியே வச்சுட்டோம்னு சொன்னாக்கா என்ன சில நேரத்துல வண்டு நல்ல முழு வளர்ச்சி பெற்றதுன்னாக்கா அந்த மாம்பழம் கொட்டை ஓடு வந்து கொஞ்சம் வலிமையா இருக்கும். அதையும் தொலைச்சிக்கிட்டு வந்து அந்த தோலையும் தொலைச்சிக்கிட்டு சமயங்களை வர்றதை நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அதுக்கு உயிர் கொடுத்தது யாரு, அது வளர்த்தது யாரு, அப்படின்றதெல்லாம் யோசிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வியப்பா இருக்கும். நம்மை மீறிய ஒரு சக்தி, ஏதோ ஒரு சக்தி நம்ம எல்லோரையுமே இயக்கி கொண்டிருக்குது. விருப்பு வெறுப்பு இல்லாம, அதான் அங்க முக்கியம். விருப்பு வெறுப்பு இல்லாம அது இயக்கி கொண்டிருக்குது. அதைத்தான் இங்க அழகா இந்த பாட்டுல, கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை, நெருப்பினிலே ஒளியை, உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா. இப்படி இறைவனுடைய கருணை எல்லா இடங்கள்லயும் பறந்து இருக்குது. அந்த கருணை நமக்கும் இருக்குது. பழத்துக்குள்ள இருக்கிற வண்டுக்கு கூட கருணை புரியவர் எல்லாவற்றுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன். நம்ம நெல்லுக்குள்ள மணியை வைத்தவன். நெல்லுக்குள்ள மணின்னா, நீங்க நெல்லுக்குள்ள அரிசி வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நெல்லுல வந்து ஒரு சின்ன நெல்லு இந்த உமி மட்டும் முதல்ல வரும். இந்த பூ மாதிரி இருக்கும் அது. அது வந்து கவனித்து பார்த்தா அந்த மகரந்த கேசரம் கூட கொஞ்சம் வெளில வந்திருக்கும். அதற்கு பிறகு கருவுற்றல் ஏற்படும், அந்த உமி மூடிக்கும். மூடும்பொழுது அதுக்குள்ள ஒரு பால் மாதிரி இருக்கும். மணி நெல்லினுடைய மணி முதிராத நெல்மணி எடுத்து
ரொம்ப இளமையான நெல் அதை எடுத்து அமுக்கி பாத்தீங்கன்னா உள்ள வெள்ளையா பாலே வரும். அந்த பால் தான் என்ன ஆகும்னாக்கா மெல்ல மெல்ல முற்றி நெல் மணியா மாறும், அரிசியா மாறும். அதுதான் சொல்லுவாங்க பயிர் வந்து பால் பிடிச்சிச்சு, நெல் பால் பிடிச்சிச்சுன்னுவாங்க. என்ன அர்த்தம்? நெல் அரிசியா மாற போகுது, மெல்ல மெல்ல மாறிடும்னு அர்த்தம் அதுக்கு. அப்படி அந்த நெல்லுக்குள்ளே மணியை, நெருப்பினிலே ஒளியை, எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள வச்சிருந்து அவங்க சட்டுன்னு பார்த்தா எல்லாமே தெரியறது கிடையாது. ரொம்ப அழகா திருநாவுக்கரசர் பாடுவாரு. விரையில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுடன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினார் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அதாவது விறகு ஒரு விறகுனாக்கா அதுக்குள்ள நெருப்பு இருக்குது, மறைஞ்சு இருக்குது, நமக்கு தெரியல. அதே போல பாலுனாக்கா அதுக்குள்ள நெய் இருக்குது, பாலுக்குள்ள நெய் இருக்குது, நமக்கு பார்க்கும்போது பால் மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த பாலை வந்து உரை ஊற்றி தயிரா மாத்தி அதை கடையும் பொழுது என்ன ஆகும்? இப்ப உரை ஊற்றணும் அவசியமே இல்லை, பால்ல கூட வெண்ணெய் எடுப்பாங்க. பால்காரெல்லாம் அந்த காலத்துல எல்லாம் சைக்கிள் கொண்டு வந்து வீட்டுல தருவாங்க. அந்த கேன்ல அதை ஆடி ஆடி வரும்போது அவர் அளந்து ஊத்தும் பொழுது அதுல ஒரு குட்டியா ஒரு வெண்ணெய் மிதக்கும். அதுல எப்படின்னா அந்த 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 அழைக்கும் போது இப்ப கூட பால்ல பெரும்பாலான பால்ல என்ன பண்றாங்க, வெண்ணெய் நீக்கி பால்ல கூட வெண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா? அந்த பாலுக்குள்ள வெண்ணெய் மறைந்திருப்பது போல ஒவ்வொரு உயிரின் ஆற்றலுக்குள்ள, ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இயற்கை பொருள், செயற்கை பொருள் எல்லாவற்றுக்குள்ளேயுமே இறைவனுடைய ஆற்றல் பொறிந்திருக்குது. அதனால உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா, எனக்கு இல்லையா, தெய்வம் இருக்குது, பார்த்து பாண்டா, கவலைப்படாதடா அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு போகுது. இந்த பாட்டை பாடிடுறேன். காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. நாலு பக்கம் வாசலுண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா, அவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா. சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன என்ன கூடுமடா, ஆவதெல்லாம் ஆகட்டுமே அமைதி கொள்ளடா. ஒரு பொழுதில் துன்பம் வரும், மறு பொழுதில் இன்பம் வரும், இருளினிலும் வழி தெரியும், ஏக்கம் ஏனடா. தம்பி தூக்கம் கொள்ளடா, தம்பி தூக்கம் கொள்ளடா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. ஆ கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம், கனி இருக்கும் வண்டுக்கெல்லாம் துணை இருந்த தெய்வம், நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா தம்பி, நமக்கு இல்லையா. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நாம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா. ஆ ஆ ஆ ஆ அப்படின்னு இந்த பாட்டு முடியுது. அடுத்தது நம்ம ஜானகி அம்மா இப்ப மட்டும் பாடினது இல்ல, இளையராஜா வந்த பிறகு அவங்களுடைய அவங்களுடைய கோலாட்சி ரொம்ப அதிகமா இருந்தது. அதுக்கு முன்னே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அவங்களே ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருப்பாங்க, சிங்கார வேலனே தேவா பாட்டு வந்து எனக்கு பெரிய புகழை பெற்று தந்தது. ஆனா அதுக்கு பிறகு படத்துல வாய்ப்பே வரல, படத்துல வாய்ப்பே ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்கு பிறகு இளையராஜா அன்னக்கிளி மூலமா வாய்ப்பு கொடுத்த பிறகுதான் நானு மிகப்பெரிய புகழனியை பெற்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பழையத்துல பாடின பாட்டு பாசம் என்ற படத்துல இதுவும் கண்ணதாசன் பாட்டு தான். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில ஜானகி பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சரோஜா தேவி வந்து ஒரு மாட்டு வண்டியில ரெண்டு மாட்டு வண்டியில தான், காளை மாடு ரெண்டு பூட்டின வண்டியில பாடுற மாதிரி பாட்டு. அதாவது
காதல் என்ற உணர்வு வந்து காதல் என்னது? அன்பு தானே காதல். அன்பு வந்து பல்வேறு வடிவம் கொள்ளும். இப்ப இனிப்பு கடைக்கு போனீங்கன்னா, அங்க என்ன இருக்கும்? ஜானகி இருக்குன்னு பொறுத்தவரைக்கும். ஜாங்கிரி, லட்டு, மைசூர் பாக்கு பல்வேறு விதமான இனிப்புகள் இருக்கும். ஆனா எல்லாமே இனிப்பு தானே. சர்க்கரை தானே கலந்துருக்குது. அது போல எல்லா மனிதனுடைய எல்லா உறவுகள்லயும், உணர்வுகள்லயும் அந்த அன்பு கலந்திருக்கணும். அந்த அன்பு கலந்திருந்தாதான் அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கும். அதத்தான் காதல்னு சொல்லுவாங்க. அ க ஒரு ஒத்த வயது உடைய ஆணும் பெண்ணும் கொண்டா அது காதல். குழந்தைகள் வந்து அம்மாவோட கொன்றது பாசம். பெற்றோர்கள் வந்து குழந்தை அட வைக்கிறதும் பாசம்தான். நண்பர்களில் ஏற்படக்கூடிய அன்புக்கு நட்புன்னு பேரு. பெரியவங்க கிட்ட ஏற்படக்கூடிய அன்புக்கு மரியாதைன்னு பேரு. இறைவன் கிட்ட தோன்றக்கூடிய அன்புக்கு பக்தியின் பேரு. இப்படி அது பல்வேறு வண்ணம் கொள்ளும். ஆனா அடிப்படை பொருள் ஒண்ணுதான். அத போல அவன் அவள பாக்குறான். 2 பேரும் மனசும் அவன் அந்த படத்துல அவன் திருடனா வருவான்னு நமக்கு தெரியல. படம் எனக்கு படம் பார்த்த மாரியே ஞாபகம் இல்ல. ஆமா இந்த படம் வந்து பாக்குறதுக்கு நான் எலப்பாக்கம் போயிருக்கும்போது வந்தவாசி பக்கத்துல சைக்கிள் நானும் எங்க வீட்டுக்காரர் படத்த பார்க்க போனா ஏதோ ஒரு காரணத்தால அந்த படத்தையே ஓடல. அந்த ஏதோ ஏதோ பிரச்சனை அங்க. திரும்பி வந்துட்டோம். ஞாபகம் இருக்குது எனக்கு. இன்னி வரைக்கும் அந்த படத்த நான் பார்க்கல. அதால அதுல வண்டியில பூட்டி போற மாதிரி இந்த பாட்டு வரும். அந்த அவனை பாக்குறா மனசை பறி கொடுத்துடுறாங்க. எப்பவுமே மனசை பறி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. பறி கொடுக்குறதுன்னா திருட்டு கொடுக்கறது தானே. பறி கொடுத்தல்னா என்ன அர்த்தம்? நம்மாண்ட இல்ல அவங்ககிட்ட போய் இன்னொரு தாண்டாண்ட போயிடுதுன்னு அர்த்தம். திருடன் என்ன சொல்லுவாங்க? திருடிட்டு போயிட்டான்னு சொல்றேன்னு அர்த்தம். நம்ம வீட்டு உள்ள பொருள் அவன் எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போல நம்முடைய மனதை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய அன்பை எல்லாம் தனக்குன்னு உரிமையாக்கி கொள்ள ஒருத்தனை கள்வன்னு சொல்றது தப்பே கிடையாது. இறைவனையே கள்வன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இந்த பாட்டுல ரொம்ப அழகா தன்னுடைய அந்த பெண்ணு தன் மனம் கவர்ந்தவனை அவன் எப்படி மனம் கவர்ந்தான், அவன் என்ன பண்ணான்றத ஒரு சின்ன நிகழ்வு அழகான ஒரு வெள்ளோட்டம் மாதிரி சொல்றாங்க. நல்லா இருக்கும் இந்த பாட்டு. ஜல் 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 எனும் சலங்கை ஒலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள். இதான் பாட்டு ஆரம்பிக்குது. இதுல ஜல் ஜல் ஜல்லுன்னு 3 முறை அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. 3 முறை 2 முறை பயன்படுத்தினா சில வார்த்தைகள் இரட்டை கிளவியா வரும், அடுக்கு தொடராக வரும். உதாரணமா பாம்பு பாம்பு அப்படின்னாக்கா அடுக்கு தொடர்றது. பாம்புன்னு பிரிச்சாலும் பொருள் தரும். ஆனா குழந்தை கலகலவென சிரித்ததுன்னாக்கா குழந்தை கலவென சிரித்ததுன்னா பொருள் வராது. அது இரட்டை கிளவி. அதாவது 2 சொற்கள் சேர்ந்து வரும். ஒட்டி பிறந்த ரெட்டையர் போல. ஒன்ன பிரிச்சாக்கா பொருள் தராது. அது மாதிரி நிறைய இருக்குது அது. அதெல்லாம் இங்க அடுக்கு தொடர் பயன்படுத்தியிருப்பாங்க. அடுக்கு தொடர் 2 சொல்லா வரலாம், 3, 4 வரலாம். பாம் 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 பாம்பு டேடி அங்க போத 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 போத. அதெல்லாம் அடுக்கு தொடர். பொருள் பிரிச்சாலும் பொருள் தரும். அதே போல இந்த பாட்டுல ஜல் 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 எனும் சலங்கை ஒலி. அந்த மாடுகளுடைய கழுத்துல, காளை மான் கழுத்துல சலங்கை கட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த ஒலி எழுப்ப அந்த மாடு போகுது. சல சல சலவென சாலையில அந்த சாலையில இருபுறங்களும் மரங்கள் இருக்கும். அந்த காத்துல அந்த மரங்கள் சலசலன்னு ஆடும். அந்த சலசலன்னு ஆடக்கூடிய அந்த சாலையில செல் செல் செல்லுங்கள் காளைகளே ரொம்ப உற்சாகமா போங்க. சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இரவு பொழுது வர்றதுக்குள்ள நம்ம வீடு போய் சேர்ந்தோன்னு அந்த காளை மாட்டுக்கிட்ட பேசுற மாதிரி அந்த அதுகிட்ட பேசுற மாதிரிதான் அந்த பாட்டே அமைஞ்சிருக்குது. அதாவது நீங்க போறீங்கல்ல, இதே போலதான் ஒரு நாளு காட்டினில் ஒருவன் என்னை கண்டான். அவன் என்னை பார்த்தான். கையில் உள்ளதை கொடு என்றான். திருடன் என்ன பண்ணுவான்? இப்ப நம்மளை பார்த்து முறைச்சிட்டு கையில உள்ளதா எடு 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 அப்படின்னு கேட்பான் இல்லையா? அது போல கையில உள்ளதை கொடு என்றான். நான் என்ன பண்ணேன்? ஐயோ என் கையில எதுவுமே இல்லை. அவனை பார்த்தேன். என்ன அர்த்தம்? அவன் திருடன்னா என்ன? என்னுடைய மனதை கவர்ந்து கொண்டான். நான் என்ன பண்ணிட்டேன்? என் மனசை கொடுத்துட்டேன். கையில் எதுவும் இல்லை என்றே கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன். அது ஏன் கண்ணில் இருந்ததுன்னு சொன்னா கண்ணுதான் எல்லாத்துக்கும் காரணமாகுது. நம்முடைய துன்பத்துக்கும் காரணம் தான். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம்னாக்கா பிற பொருளை பார்த்து இல்லாட்டி பிறருடைய உள்ள பொருளை பார்த்து பொறாமை கொண்டு ஏங்குறது எல்லாத்துக்குமே கண்ணுதானே அடிப்படை காரணமாகுது. அதனாலதான் நம்ம குழந்தையை கொஞ்சம் போது கண்ணே அப்படிங்கிறோம். அதனால கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன். என் கண்ணுல அவன் இருந்தான். நம்ம நேர பார்க்கும்பொழுது நம்முடைய கண்கள்ல அவனுக்கு அவனுடைய உருவம் தெரியும். அவனுடைய கண்கள்ல நமக்கு நம்முடைய உருவம் தெரியும் இல்லையா? அதே போல கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல்லும் பொழுது எனக்கு வள்ளுவருடைய ஒரு குறள் ஞாபகம் வருது. அதாவது கொடுங்கோன்மை அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது ஒரு கொடுங்கோல் மன்னன் என்ன செய்யணும்? நாட்டு மக்களை நல்ல முறையில காப்பாற்றணும். ஆனா பல்விதமான வரிகளை போட்டு அவங்கள வந்து அவங்க வாழ்க்கையே பாழ் பண்ணான்னா
அது எப்படி இருக்கும்னு தெரியுமான்ட்டு அதுக்கு திருடனை ஓமையாக்குறார். வேரோடு ஆமா, வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது ஒரு கையில கத்தி கித்திய வச்சுக்கிட்டு என்ன பண்றான், உள்ளதையெல்லாம் கொடுன்னு எப்படி வழியில செல்றவள பறிக்கிற வழிப்பறிப்பாளன் போல, கொள்ளக்காரன் போல மக்களை செங்கோல் என்ற பெயர்ல வரிய போட்டு வாட்டுறவன் அந்த திருடனை போலதான் அப்படிங்கிறார் வள்ளுவருங்க. அது ஞாபகம் வருதுங்க. இங்க இங்க திருட இவன் மனசை திருடிட்டு போயிட்டான். அரசன் மக்களுடைய பொருளை திருடுவான். இங்க இவளுடைய மனதை அவன் திருட, அவனுடைய மனதை இவன் திருட இங்க ஒரு களவு நிகழ்ந்துடுது. அதான் காட்டினில் ஒருவன் எனை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான், கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டு என் மனசை கொடுத்துடா அப்படிங்கிறாவ. அப்புறம் யோசிக்கிறாவ, அவன் தானே திருடிட்டு போறான்னு நினைக்கிறோம். ஆனா இப்ப அவன் என் மனசுல இருக்கிறானே, அப்ப நாம அவனை திருடிட்டோம் இல்லையா? ஆஹா, அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடி விட்டேன். அடடா, அவனை நான் திருடிட்டேன் போல இருக்குது. நானும் அப்ப நானும் ஒரு திருடிதான். அதான் திருடா திருடி ஒரு படமே எடுத்திருப்பாங்க இல்லையா? அப்புறம் பார்த்தாக்கா முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். எப்பவும் முதல் திருட, முதல் வேலை, முதல் இது எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும், முழுமையா இருக்காது இல்லையா? அதுதால இது முதல்ல திருடுற காரணத்தினால நான் அவனை முழுசா திருடல. முழுசா திருடி இருந்தேன்னாக்கா என்னை விட்டு அவன் போயிருப்பான், அவன் பக்கத்துல நான் இருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த பாட்டுல. அப்புறம் சரி இனிமே என்ன பண்ணணும், இன்னைக்கே போறேன், அவனை போய் பார்த்து பேசி அவனுக்கு 2 பேரும் இணைஞ்சிருக்கிற ஒரு இல்லறத்தை பண்ணணும். அவன் என்ன பண்ணணும், இன்னைக்கே போய் நான் அவனை கைது பண்றேன். கைது பண்ணிட்டு என்னுடைய மனச்சிறையில மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கை சிறையிலேயே வைத்திருப்பேன். இதுக்கு அவன் எந்த விளக்கமும் சொல்ல முடியாது, இதுல விடுதலையே அவனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா கண்ணதாசன் இந்த பாட்டை எழுதியிருப்பாரு. என்ன சொல்றது, பருகிய நோக்கெனும் பாசத்தார் பிணித்து ஒருவரை ஒருவர் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாழ்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எழுதினர். கம்பராமாயணத்துல கம்பர் அழகா சீதையை ராமனும் சந்திக்கும் பொழுது முதல்ல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் பாடலுக்கு அடுத்து 2 பேரும் அந்த நோக்கின நோக்கிலேயே அவன் மனசுல வந்துட்டா, இவன் மனசுல அவன் போய் வந்துட்டான்ற மாதிரி அழகா எழுதியிருப்பாரு. அதை போல நெஞ்சத்திலேயே அவனை வச்சுக்கிட்டாவ. அதனாலதான் நான் சூடான சாப்பிட மாட்டேன், ஏன்னா அவருக்கு சுடும் அப்படின்ட்டு எல்லாம் கூட திருக்குறள் ரொம்ப அழகா வரும். நெஞ்சத்தார் காதலர் ஆதல் வெய்துண்டல் அஞ்சுதும் வேபா கரிந்துன்னு ஒரு குறள் வரும். உவந்து உறைவர் உள்ளத்துள், அவன் என்ன மனசுக்குள்ள மகிழ்ச்சியோட இருக்கிறான், அவனை நானும் மகிழ்ச்சியோட வச்சிருக்கிறேன்னுலாம் குறள் எல்லாம் நிறைய வருது இந்த பாடலுக்கு ஏத்த மாதிரி. அடுத்தது இந்த பாட்டை பாடிடுறேன், ஒரு நிமிடம். ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. காட்டினில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான். காட்டினில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான். கையில் எதுவும் இல்லை என்று கண்ணில் இருந்ததை கொடுத்து விட்டேன். ஜல் 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 எனும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். முதல் திருடும் காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். ஜல் 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 எனும் சலங்கையொலி
சல சல சலமென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன். இன்றே அவனை கைது செய்வேன், என்றும் சிறையில் வைத்திருப்பேன். விளக்கம் சொல்லவும் முடியாது, விடுதலை என்பதும் கிடையாது. ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல சல சலவென சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே, சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே அப்படின்னு ஒரு அழகான பாடல். அவனை அவளும் அவளை அவனும் திருடின காட்சி சொல்லி அவர் 2 பேரும் வந்து ஒருவர் மனச்சிறையில ஒருவர் அடைந்து, அப்புறம் இல்லற சிறையிலே அடைந்து, விடுதலை இல்லாம இறுதி வரைக்கும் உயிர் உள்ள வரைக்கும் ஒன்றாகி வாழக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வை கண்ணதாசன் ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாடலும் ஏறக்குறைய அது போலதான். பொறுத்தருள்க. இந்த பாட்டு எழுதினவரு கங்கை அமரன். ரொம்ப அழகான பாடல்லாம். நம்ம கங்கை அமரன் வந்து அவருக்குரிய அங்கீகாரத்தை நம்ம தரலையோன்னு எனக்கு தோணும் பல நேரங்கள்ல. மிகச்சிறந்த பாடல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு, இசையமைச்சிருக்கிறாரு, அழகா பாடுவாரு, ரொம்ப அழகா பாடுவாரு அவரு. அவருடைய நேர்காணல் கண்டு நான் ரொம்ப வியந்து போயிட்டேன். எவ்வளவு ஆற்றல்! ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஆற்றல் இருக்குது. காலம் ஒரு சிலரை ரொம்ப உயர்த்தி வைக்குது, ஒரு சிலரை சாதாரணமா வைக்குது. அது மாதிரி மிகச்சிறந்த ஆற்றல் உள்ளவர். ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. இதுலயும் இந்த படம் வந்து மெல்ல திறந்தது கதவுன்னு ஒரு படம். இதுல என்ன சொல்லணும்னா, அதாவது அன்பு கொண்ட இன்பத்துப்பால்ல வள்ளுவர் 25 அதிகாரம் எழுதியிருப்பார், 250 குறள். அந்த ஒவ்வொன்றிலையும் அன்பு கொண்ட மனங்கள் எப்படியெல்லாம் தவிக்கும், நாம எப்படி எதை யாரை நினைக்கிறோமோ அவன் நம்மள நினைக்கலன்னா, அல்லது நினைச்சிட்டு நம்முடைய மனதை பறித்து கொண்டு ஏதோ ஒரு காரணமா பிரிஞ்சு போனான்னா எப்படி தவிக்கும், இதையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கண் விதுப்பழிதல்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரமே உண்டு. தூக்கம் வராம புலம்புறது எல்லாமே அதிகம் நிறைய உண்டு. அதாவது நிலவு வந்தாக்கா நிலவு இருக்கும் பொழுது சொல்றது, பூக்களை பார்க்கும் பொழுது அவன் அவனோட நான் இருந்தனே, எனக்கு தூக்கமே வரலையே, தூக்கம் வந்தாலாவது கனவுலையாவது அவனை பார்க்கலாமே, தூக்கமும் வரல, கனவும் வர மாட்டேங்குது. பூவே உன்னுடைய கண்ணை வந்து என் கண்ணுக்கு ஒப்பிட்டு அவன் பேசினானே, நீ பார்த்தா இன்னைக்கு நீர் பூக்கள் இல்ல, நீ தண்ணில உள்ள பூ மலரும் குவியும், மலரும் குவியும் இல்லையா, நீ கண்ணை மூடி இருக்கிறியே, அப்ப உன் கனவுல அவன் வருவானா, வந்தா பார்த்து சொல்லி, இப்படி எல்லாம் புலம்புற மாதிரி எல்லாம் நிறைய பாடல்கள் அழகா எழுதியிருப்பார். காணிற் குவளை கவிழ்ந்து நிலவ நோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று அவன் பாடினதெல்லாம் அவன் நினைச்சு பாடுற மாதிரி எல்லாம் வரும். இங்க இவளுக்கு தூக்கமே வரல. அதாவது ரொம்ப அழகா வள்ளுவர் எழுதியிருப்பாரு. மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழித்து இரா என்னல்லது இல்லை துணை. என்னது இது? அதாவது இந்த சுத்தி பாக்குறாவ எல்லாரும் தூங்குறாங்க, இவளுக்கு தூக்கம் வரல. அவன் நம்ம என்ன தெரியலையே, என்ன பண்ணுவான்னு தெரியல, வருவானா வரலையா தெரியலையே, அவன் நம்மளுக்கு நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்து நம்ம பேசி அவனோட பேசி மகிழ்வோமா தெரியலையே அப்படின்னு சொல்ற மாதிரி. அதனால தூக்கமே வரல இவளுக்கு. சுத்தி பாக்குறா எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க. தூங்காத ஆளு இவ ஒருத்தி, இன்னொரு ஆளும் இருக்கிறாங்க. அது யாருன்னா அந்த இரவு. அந்த இரவு எல்லாரையும் தூங்க வச்சுட்டு தான் மட்டும் தூங்காம இருக்குது. அந்த இரவுக்கு நான் தான் துணை அப்படிங்கிறாவோ. மண்ணுயிர் எல்லாம் துயிற்றி அழித்து இரான்னா இரவு என்னல்லது இல்லை துணை. என்ன தவிர அந்த இரவுக்கு வேற துணை கிடையாது. அதுக்கு நான் துணை, எனக்கு அது துணை. அதாவது நானும் உறங்கல, இரவும் உறங்கல. இது நிறைய பாட்டுக்குது. பூ உறங்குது பொழுதும் உறங்குது, நான் உறங்கவில்லை நிலவே, உறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை அப்படின்னு நிறைய பாடல்கள் இருக்குது. தூக்கம் இல்லாம ஏக்கத்துல அல்லது பிரிவாற்றாமையால தூங்காம நிறைய பாடல்கள் இருக்குது. இந்த பாடலும் ஊரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. இந்த ஊர்ல உள்ள எல்லாருமே தூங்கிட்டாங்க. உடல் பகலெல்லாம் உழைச்சாலும் கூட அந்த அலுப்புல தூக்கம் தானா வரணும், வரமாட்டேங்குது.
ஊத காத்து அடிச்சிடுச்சு, குளிர் காத்து அடிச்சிடுச்சு, போர்வையை போத்திட்டு தூங்க வேண்டியது தானே. ஆனா பாவி மனசு தூங்கமில்லையே. இந்த மனம் தூங்கல. மனம் தூங்காதால கண்களும் தூங்கல. வேற ஒண்ணும் இல்ல. கண்ணை மூடி படுத்திருந்தாலும் கூட விழிப்போட தான் படுத்திருப்பாங்க இல்லையா? அதுவும் ஏனோ புரியலையே அப்படிம்பா. அதாவது கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியும் இரா அப்படிங்கிறார் வள்ளுவர். அதாவது அவன் தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வரலன்னாக்கா அவனுடைய கொடுமையை விட இந்த இரவு பண்ற கொடுமை ரொம்ப பெருசா இருக்குது. ஒருவர் நமக்கு அன்புக்குரியவர் அல்லது நம்முடைய சொந்தங்களோட சுற்றங்களோட அன்பா மகிழ்ந்திருக்கும் பொழுது நேரம் போது நமக்கு தெரியாது. அது அப்படி இல்லாம ஒரு தனிமையில் இருக்கும் பொழுது அல்லது யாராவது பிரிஞ்சு இருக்கும் பொழுது அவங்க எப்போ வருவாங்களோ தெரியாத பொழுது அல்லது ஒரு காதலனோ காதலியோ காதலன் வருகைக்காக காத்திருக்கும் பொழுது அங்க ஒவ்வொரு நிமிஷமும் இன்னும் வரலையே நீண்டு போற மாதிரி இருக்கும். அதே அவன் பக்கத்துல இருக்கும்போது உடனே போயிடுற மாதிரி இருக்கும். அது காலம் அதே 60 நிமிடம் தான். அதே 60 வினாடி தான் ஒரு நிமிடம், 60 நிமிடம் தான் ஒரு மணித்துளி எல்லாமே இருக்குது. ஆனா நம்முடைய மனதை பொறுத்து அந்த காலம் வேகமா ஓடுற மாதிரியும் ரொம்ப நீளமா இருக்கிற மாதிரியும் தோணும். அதைத்தான் இந்த குறள் சொல்லுது. கொடியார் கொடுமையின் தாம் கொடிய இந்நாள் நெடிய கழியுமிரா. அவன் கொடுமை விட இந்த இரவு பண்ற கொடுமை பெருசாகுது, விடிஞ்சே தொலைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நெடிய கழியும் இரான்னு சொல்லிட்டு வள்ளுவனுடைய காதலி காட்டுவாங்க. அதான் இங்க ஊரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தோ அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. அப்போ மெல்ல குயில் கூவுற சத்தம் கேட்கும். சில குயிலுக்கு இரவுல கூட கூவும். இரவுல கூட கூவாது. பொதுவா இரவு பொழுதுல இருந்து மாலை பொழுதுன்னு வச்சுக்கோங்களேன். குயிலு கருங்குயிலு மணக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே. அவன் பாடுற பாட்டுல அந்த அந்த அவனுடைய அன்பான பேச்சுல நமக்கு மனசுக்கு பிடித்தவங்க பேச்சு நமக்கு குழல் போல யாழ் போல இருக்கும். வள்ளுவர் சொல்வார் இல்லையா? குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். மழலை சொல்ல குழந்தையோட மழலை சொல்ல கேட்காதவன் தான் குழல் ரொம்ப இனிமையானது, யாழ் இனிமையானதுன்னு சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி அவனுடைய குரல் இவளுக்கு குழல் போல இருக்குது. குயில் கூவுற மாதிரி இருக்குது, இனிமையா இருக்குது. குயிலு கருங்குயிலு மணக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே. மயிலு இளமயிலு கவி குயிலு. நான் அவனுக்கு மனசுக்கு பிடித்த மயிலு, இளமையான மயிலு. நானும் அவன் மனதுல கவி பாடுவேன், கவி குயிலு. ராகம் பாடும் கேட்டாலே. ஆனா எந்த ராகமா இருந்தாலும் கேட்கணும். கேட்டாதான் புரியும் இல்லையா? மனசுல உள்ளத பக்கத்துல உட்கார்ந்து பேசும் பொழுதுதான் இவனுடைய எண்ணங்கள் வெளிப்படும், சொற்களாக அவளுடைய எண்ணங்கள் வெளிப்படும். அப்படி பேசிதான் அந்த அன்பு வளரும். பேசி பேசியே பொழுதும் போனதே அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு கூட வரும், பழைய திரைப்பட பாடல் ஒண்ணு. அது மாதிரி ராகம் பாடும் கேட்டாலே செய்தி சொல்லும் பாட்டாலே. அந்த கேட்டுட்டு அந்த ஒவ்வொரு பாட்டுலயே அந்த செய்தியை அந்த குயில் சொல்லும். குயில் கூவும் பொழுது நாங்கெல்லாம் இளமை பருவத்துல கூவும்போது நாம திருப்பி கூவுனா அது மறுபடியும் வேகமா கூவும். நம்ம மெல்ல கூவுனா அது மெல்ல கூவும். நம்ம வேகமா கூவுனா புறத்துக்குறனா அதுவும் கூவும். அது ஒரு விளையாட்டா இருக்கும். அது மாதிரி அந்த கூட்டுல அது குயில் அந்த தன்னுடைய இணைக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லுது. நமக்கு அது புரியாம இருக்கலாம். ஆனா சில நேரங்களை பார்த்தா ஓயாத கூவிக்கிட்டே இருக்கும். என்ன தெரியலையே, துளை போய் சேரல போல இருக்குதுன்னு நமக்கு இல்ல வேற ஏதாவது தவி போயிடணும்னு நமக்கு தோணும். முழுமையா புரியலனாலும் அந்த ஏக்கத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதைத்தான் இங்க சொல்றாவ. உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன், கன்னி பொண்ணுதானே என் மாமனே உன்னை நினைச்சு நான் வாடி போனேன். ஏன்னா இடம் வயது இல்லையா இது? அதனால இந்த வயதுல தோன்றக்கூடிய அந்த இயல்பான உணர்வு, இனிமையான உணர்வு ஆனா என்னை தூங்க விடாம பண்ணுதே. ஒத்தையில அத்த மக உன்னை நினைச்சு ரசிச்ச மக, அதாவது உன்னை மட்டுமே நினைச்சுக்கிட்ட மக, கண்ணு ரெண்டும் மூடலையே, கால நேரம் கூடலையே. உன்னையே நினைச்சு நான் ஏங்கிட்டு இருக்கிற கால நேரம் கூடலையே அப்படின்னு பாடுற மாதிரி இந்த பாட்டு போகுது. ஐயோ அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சோ, ஒருத்தருங்க அப்படின்னு இந்த பாட்டு போகுது. அப்புறம் அவன் நினைக்கிறா, அவளுடைய புல்லாங்குழல் எடுத்து அவன் வாசிக்கும் பொழுது அவ என்ன தோணுதுனாக்கா, அவளுக்கு மாமன் உதடுபட்டு மாறும் நாதம் தரும் குழலு நானா மாறக்கூடாதா? அந்த மாமனுடைய உதட்டுல அந்த குழலை வைக்கும் பொழுது அந்த குழல் நானா இருக்க கூடாதா? அவன் மீட்டுற வீணையா நான் மாறக்கூடாதா? இப்படின்னு நினைக்கிறது மன இயல்பு. ஆண்டாள் கூட பாடியிருப்பாங்க இல்லையா? கருப்பூரம் நாருமோ கவலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபூசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. சங்கே
உன்னை வச்சு அந்த கண்ணன் வாயில வச்சு ஊதுறானே, அவனுடைய இதழுடைய சுவை எப்படி இருக்கும்? வாசம் எப்படி இருக்கும்? நாற்றம் நடக்க அப்போ வாசம்னு பொருள். இப்ப வேற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம் அத. அந்த வாசம் எப்படி இருக்கும்? அந்த சுவை இது இது எவ்வளவு இனிப்பா இருக்கும்? கற்பூரம் மாரி வாசம் வருமோ? கமலப்பூ மாரி தாமரை பூ மாரி மணக்குமோ? திருப்புவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோன்னா, அத எனக்கு சொல்லு அப்படி அவ கேட்பா அவ. ஏன்னா நீ தானே உன்னத்தானே எடுத்து வாயில வச்சு அவன் போர்க்களத்திலயும் மத்த நேரங்கள்லயும் ஊதுறான் இல்லையா? அதனால அப்படி கேட்கிற மாரி ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதத்தான் இங்க மாமன் உதடுபட்டு நாதம் தரும் குழலு நானா மாறக்கூடாதா நாளும் தவமிருந்து நானும் கேட்ட வரம் கூடும் காலம் வாராதா. ரொம்ப அழகா எழுதியிருக்காரு கங்கை அமரன். மாமன் காதில் ஏறாதா. நான் சொல்றேன் அந்த என்னுடைய புலம்பல் எல்லாம் ஏன்னு கேட்டா, அவ ஏற்கனவே ஒரு பெண்ணை வந்து காதலித்து அவ கண்ணெதிர்ல அவ இறந்து போயிடுவா. அந்த மனத்துயர்ல திருமணமே பண்ணக்கூடாதுன்னு இருப்பான் அவன். இவ உறவுக்கார பொண்ணு அங்க போய் இருப்பா. இவன் மனசுல அவன் இருப்பான். ஆனா இவ என்ன சொன்னாலும் அவன் அதை ஏத்துக்க மாட்டான் அவன். அதனால மாமன் மனசு மாறாதா, அவன் காதுல நான் சொல்றதெல்லாம் ஏறாதான்னு பாருவான். நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம் தான். நிலவு வந்துடுச்சு. என் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமே. பக்கத்துல அதுவும் அடுத்த அறையில் தான் இருக்கிறான். ஆனா அவன் என் எனக்கு அவன் மனச தரலையே அப்படின்னு ஏங்குற மாதிரி இருக்கும். நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இல்லையா? மதியும் மடந்தை முகனும் மரியா பதியில் கலங்கிய மீன்னு நிலவை இழுப்பாரு. அதாவது மனம் ஒரு பெண்ணின் மேல காதல் கொண்ட தலைவன் என்ன பண்றான்? நிலவை பாக்குறான், அவளையும் பாக்குறான். இது என்னது இது 2 நிலவு வந்துக்குதுன்னு இவன் பாக்குறான். நமக்கு மட்டும்தான் அந்த குழப்பமான்னு நினைச்சு பாக்குறான். பார்த்தாக்கா வானத்துல உள்ள விண்மீன்களும் என்ன பண்ணுதாம்? நிலவையும் பாக்குதா, இவளையும் பாக்குதாம். இப்ப இது எதிர் நிலவு, நாம எங்க இருக்கணும்? நம்ம இங்க இருக்கணுமா? இல்ல அங்க போகணுமா? விண்ணுல இருக்கணுமா? மண்ணுக்கு போகணுமான்னு அந்த விண்மீன்கள் கலங்குதாம். பதியும் பொறுத்தவருங்க. மதியும் மடந்தை முகனும் அறியா பதியில் கலங்கிய மீனுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு போகுது. இங்க அதத்தான் இங்க நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான். இந்த நேரம்தான். உன்னை எண்ணி பொட்டு வச்சேன், ஓலப்பாய போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான் என்ன மேலும் ஏங்க வச்சான். உன்னை நினைச்சுதான் நான் பொட்டு வச்சேன். ஒரு பழைய பாட்டு ஒண்ணு உண்டு. பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக நீ புரிந்து கொண்டால் போதும் இதை யாரிடமும் சொல்லாதே. பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக அப்படி ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அந்த பாட்டு ஞாபகம் வருது எனக்கு இங்க. உன்னை எண்ணி பொட்டு வச்சேன், ஓலப்பாய போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான் என்ன மேலும் ஏங்க வச்சான். ஆனா அப்படிப்பட்டவன் உன்னை நினைச்சா நான் பொட்டு வைக்கும் போதெல்லாம் உன்னை நினைச்சே நான் பொட்டு வைக்கிறேன். என்ன நீ இப்படி ஏங்க வைக்கிறியே அப்படின்ற மாதிரி இந்த பாட்டு போகுது. இந்த பாட்டை பாடிடுறேன். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. குயிலு கருங்குயிலு மாம மணக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே, மயிலு எளமயிலு மாமன் கவி குயிலு ராகம் பாடும் கேட்டாலே, செய்தி சொல்லும் பாட்டாலே, உன்னை எண்ணி நானே உள்ளம் வாடி போனேன், கன்னி பொண்ணுதானே ஏன் மாமனே ஏன் மாமனே. ஒத்தையில அத்த மக ஒன்ன நினைச்சி ரசிச்ச மக, கண்ணு ரெண்டும் மூடலையே கால நேரம் கூடலையே. ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே அதுவும் ஏனோ புரியலையே. மாம உதடுபட்டு நாதம் தருங்குழலு நானா மாறக்கூடாதா, நாளும் தவம் இருந்து நானும் கேட்ட வரம்
கூடும் காலம் வாராதா, மாமன் காதில் ஏறாதா, நிலா காயும் நேரம் நெஞ்சுக்குள்ள பாரம் மேலும் மேலும் ஏறும் இந்த நேரம்தான், இந்த நேரம்தான். உன்னை எண்ணி பொட்டு வச்சேன், போலப்பாயே போட்டு வச்சேன், இஷ்டப்பட்ட ஆசை மச்சான் என்ன மேலும் ஏங்க வச்சான். ஒரு சனம் தூங்கிருச்சு, பூத காத்தும் அடிச்சிருச்சு, பாவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. நன்றி நன்றி. ஜானகியோட இந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது. எவ்வளவு அழகா பாடியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களெல்லாம் அவங்களுடைய வயது மூப்பாயிடுச்சு. எல்லாரும் போய் ஒரு நாள் ஆறிலும் சாவு நூறிலும் சாவுன்னு ஒரு நாளைக்கு இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ம மறக்கவே முடியாது. ஆனா அவங்க எல்லாம் தன்னுடைய இருப்பை பதிவு பண்ணிட்டு போயிருக்கிறாங்க இல்லையா? காலங்காலத்துக்கு அவங்க பாட்டு எல்லா பாடலுமே சிங்கார வேலனை தேவம் நம்மளால மறக்க முடியுமா? இப்படி எல்லா துறையிலையும் அவங்களால அவங்க அவங்கள வந்து பதியம் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அது காலகாலமா வளரும். நாமும் நம்மளால முடிந்ததை மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு அட எல்லார் மனசுல நம்ம போயிடலாம், நம்ம சுத்தி உள்ளவங்க மனசுலயாவது நம்ம நிக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு உணர்த்துது. நன்றி நன்றி. அவைக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நேரம் கடந்துடுச்சு, பொறுத்தருள்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. நன்றி நன்றி நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான அற்புதமான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்கின்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. வரிசையில் இந்த வாரம் முழுக்க விழிமின் என்கின்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நமது சுய ஆற்றலை உணர்வோம், அந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்துவோம் என்கின்ற மைய சிந்தனையை இந்த வார சிந்தனைக்களம் நமது தொகுப்பாக எடுத்து பயணித்து வருகின்றோம். அதில் இன்று திரை இசையில் திருவள்ளுவர் என்கின்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு பாகத்தினை புலவர் ராணி அம்மாள் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக இன்று நமக்கு வழங்கினார்கள். திருவள்ளுவரின் இனிய கருத்துக்கள் திரை இசையில் மலர்வதை, அது சார்ந்த பகிர்தலை நம்மோடு அன்பு அம்மா அவர்கள் பகிர்ந்து வருகின்றார்கள். நாளை நமது தளத்தில் குரல்படி முறைப்படி என்கின்ற அற்புதமான நிகழ்வினை அன்பு சகோதரர் சுந்தர ராசசேகரன் அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக அதிகாலை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளமைப்படுத்திக் கொள்ளவும் அன்போடு அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ராணியம் அவர்கள் திரை இசையில் திருவள்ளுவர் அப்படின்ற தொடர் நிகழ்வு இன்னைக்கு அருமையான பாடல்களை பாடினாங்க. அதோட ஜானகி அம்மா அவர்களை நினைவுபடுத்துவது போல அருமையான பாடல்களையும் பாடினாங்க. நமக்கு வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாமே மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். எப்பவும் மகிழ்ச்சியாவும் இருக்க முடியாது, எப்பவும் துன்பமாவும் இருக்காது, மாறி மாறி தான் வரும். அந்த ஒரு குழந்தை எப்படி ஒரு ஒரு பருவமா கத்துக்குதோ, தவழுது நடக்குது, அந்த மாதிரி நம்மளும் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் கடந்து போக கத்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. இந்த அடுத்ததாக குயில் குரல் போல அப்படின்னு பாரதியார் சொன்னாரு. அந்த மாதிரியான குரல் தான் ஜானகி அம்மாவோடது அப்படிங்கிறதையும் சுசீலா அம்மாவுடைய பாடல் அதையும் பாடினாங்க. கால மகள் கண் திறப்பால் சின்னையா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல் ஆனந்த ஜோதிங்கிற படத்துல விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். தேவிகா அவர்களும் கமலஹாசன் அவர்களும் நடிச்ச இந்த படத்துல இருந்து ஒரு பாடல்கள்.
அதாவது கால மகள் அப்படின்னு காலம் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா நம்ம காலம் ஒவ்வொன்றத்தையும் ஒவ்வொரு அளவீடு இருக்கு. அந்த மாதிரி நம்ம காலம் அப்படிங்கிறத அளவிடுறோம். ஏன்னா நடந்த விஷயங்களை கடந்த காலம்னு சொல்றோம். நடக்க போற விஷயங்களை எதிர்காலம், நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் நிகழ்காலம்ங்கிற மாதிரி இந்த செயலை வச்சுதான் காலமும் நம்ம அளவீடு பண்றோம். அததான் காலமகள் அப்படின்ற ஒரு சொல்ல உபயோகப்படுத்துறாரு இதுல. நம்ம ஏன்னா கவலை அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு இருக்கதான் செய்யும். கவலைப்பட்டுட்டு ஒரு அம்மா சொன்ன மாதிரி 1 மணி நேரம் நான் இன்னைக்கு கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லி டைம் டேபிள் போட்டு உட்கார்ந்து கவலைப்பட்டா கூட நம்ம பிரச்சனையெல்லாம் தீராது. 4 பக்கம் வாசல் உண்டு நமக்கு ஒரு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்லியிருக்காரு. அதாவது துன்பத்தை கண்டு நம்ம துவண்டு போகக்கூடாது. எழுந்து நின்று நான் பாத்துக்கிறேன், என்னால இத சமாளிக்க முடியும்னு சொல்லி எழுந்து அடுத்த செயலை பார்க்க போகணும். அததான் இந்த பாடல்லையும் சொல்றாங்க. சின்ன சின்ன துன்பம் எல்லாம் வந்துட்டு தான் போகும். ஆவதெல்லாம் ஆகட்டுமேன்னு அமைதி கொள்ளடா அப்படின்றதும் சொல்றாங்க. இருளினிலும் வழி தெரியும் பொறுமையாக இருந்தா அப்படிங்கறதும் சொல்றாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அப்படின்றத திருக்குறளையும் சொன்னாங்க. ஏன்னா அதுல நம்ம ஒரு அதர் அப்படின்னா வழி அப்படின்னு பொருள். நம்ம செயல் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஊக்கத்தோட செயல் செய்யறவங்களுக்கு செல்வம் வழி கேட்டுனே அவங்க கிட்ட போய் சேரும். அந்த மாதிரிதான் செயலோட சிறப்பு அப்படிங்கிறது. எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் செயல் செஞ்சுட்டே இருக்கணும். கல்லில் இருக்கும் தேரைக்கும் அந்த கருணை அப்படிங்கிறத கடவுள் வச்சிருக்காரு. மாங்கொட்டைக்குள் எப்படி வண்டு போச்சு அப்படிங்கறத பத்தி அம்மா அழகா சொன்னாங்க. அந்த ஒரு விதைக்குள்ள அந்த முட்டை இருக்கும்போது அந்த மாங்காயா மாம்பழமா மாறும்போது கூட அதுக்குள்ள அந்த வண்டு அப்படிங்கிறது இருக்கும். நெல்லுக்குள்ள மணி இருக்குது, நெருப்புக்குள் ஒளி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு உயிரற்ற உயிருள்ள பொருட்களிலும் அந்த தெய்வம் ஆற்றலை நிறைத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல். சோர்வாக இருந்தா இந்த பாட்டை கேட்டா நிச்சயமா ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய அருமையான பாடலாகவும் இருந்தது. அடுத்த பாடல் ஜல் 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 என்னும் சலங்கையொலி அப்படின்ற ஒரு பாடல். ஜானகி அம்மா பாடினது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசை, கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். பாசம் அப்படிங்கிற படத்துல ஜல் 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 என்னும் சலங்கை ஒலி அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வரிசையா சல 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 இந்த மாதிரி வருது. இதுக்கு பெயர் அடுக்கு தொடர். இத 2 சொல்லாவும் சொல்லலாம், இல்ல 3 சொல்லா அப்படி பிரிச்சு சொன்னாலும் அதுக்கு பொருள் இருக்கும். அதுதான் அடுக்கு தொடர் அப்படிங்கிறது. அந்த அந்த மாதிரி உபயோகப்படுத்தின அந்த பாடலையும் பாடினாங்க. அதுல இது இது என்னன்னா கண் விதுப்பழிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல ஒரு தலைவி தலைவனை பிரிந்த ஒரு இல்ல பொறுத்தரலாம். இது அடுத்த பாடல். இதுல இந்த பாட்டுல ஒரு காட்டு வழியா நான் போய்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு திருடன் வந்து உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டா, என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னேன். என் கண்ணில் இருப்பதை திருடி கொண்டான். அவன் தான் திருடன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்கிட்ட இருக்கிறதையும் அவன் திருடிட்டான் அப்படிங்கிற முதல் முறையாக திருடினதுனால அவனை நான் முழுதாக திருட முடியவில்லை அப்படின்றதையும், அப்புறம் அவன் கூட தான் காலம் பூரா இருக்கணுங்கிறக்காக அவனை கைது செய்து வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல். முதல் முறையாக அவனை பாக்குற மாதிரியும் அந்த ஒரு பாடல், அருமையான பாடலையும் பாடினாங்க ஜானகி அம்மா பாடிய பாடல். இந்த பாடலை பாடும்போது அவங்க வாழ்க்கையில சொன்ன ஒரு நிகழ்வும் ஞாபகம் வந்தது. முதன்முறை திருடியதால் இந்த பாட்டை பாடும்போது மனோ கேக்குறாரு, முதல் முறை திருடினதுனால அவங்க கணவரை திருடினதை பத்தி அவங்க காதல் பத்தி சொல்றாங்க. முதல் முறை திருடினதுனால நீங்க முழுதாய் திருடவில்லையா அப்படின்னு சொல்லி மனோ கேக்குறாரு இந்த பாடல் வரிகளை சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்ல நான் முழுதாய் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ஒரு காதல் அவங்க தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க கணவருமே கடைசி வரைக்கும் ஒரு பாடல் அவங்க பாடும்போதும் அவங்க கூட போவாராம். அவங்க அவர் கணவர் இறந்தோனையும் கொஞ்ச நாள் பாடுறதை கூட நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான காதல் கதையும் அவங்க வாழ்க்கையில இருந்தது. இந்த பாடலோட ரொம்ப பொருத்தமாகவும் இருந்தது. அருமையான பாடல். அடுத்ததாக பிரிவாற்றாமை பத்தி நிறைய பாடல்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம ஊரு சனம் தூங்கிருச்சு அப்படிங்கிற பாடல். மெல்ல திறந்தது கதவுங்கிற படத்துல இசைஞானி அவர்களும் மெல்லிசை மன்னர் அவர்களும் இணைந்து இசையமைத்த படம். அதுல கங்கை அமரர்கள் எழுதிய பாடல். இதுதான் கண் விதுப்பழிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரமே இருக்கு. ஏன்னா ஒரு தலைவன் தலைவியை தலைவி தலைவனை பிரிஞ்சிருக்கும் போது அவனை நினைச்சு தூக்கம் வராம பாடுற மாதிரியான பாடல். இதெல்லாமே அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது. அதுல சொன்ன மாதிரி அந்த குயிலு கருங்குயிலு அப்படிங்கிற பாடல் வரிகள் வருது. அதுல அம்மா சொன்னாங்க,
குயில் அப்படியே மெல்ல கூவுனா நம்மளும் கூட சேர்ந்து கூவுவோம். அதுக்கப்புறம் அது சத்தமா கூவும். நம்மளும் கூவுவோம் அது கூடவே சேர்ந்து. அது ஒரு விளையாட்டா இருக்கும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ அப்படின்னு ஆண்டாள் அவர்கள் சொன்ன சொற்களையும் அதுல அந்த பாடல் வரிகளையும் ரொம்ப அழகா அம்மா அவர்கள் பாடுனாங்க. ஏன்னா அந்த தலைவன் ஏன் அந்த தலைவியை காதலிக்கல அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லி அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல். இன்றைக்கு வரைக்கும் ஜானகி அம்மா அவர்களை நினைச்சா நிச்சயமா அந்த பாடலும் நமக்கு ஞாபகம் வரும். ஜானகி அம்மா போல நம்ம வாழ்க்கைய பதிய வச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நிச்சயமாக அவர்கள் ஒரு பாடகியாக மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி ஒரு சுயமரியாதை உள்ளவர்களாக, என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், என் உயரத்துக்கு தகுந்த விருது எனக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது எனக்கு இந்த விருது வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தன்மேலையும் நம்பிக்கையோடையும் சுயமரியாதையோடையும் சரி பதிய வச்சு அதையும் நமக்கு பதிய வச்சிருக்காங்க ஜானகி அம்மா அவர்கள். அந்த வகையில அது இன்னொன்னும் சொல்லுவாங்க, அவர்களுடைய ரசிகர்கள் யாரா இருந்தாலும் வீட்டுக்கு போகலாம், அவங்க வீட்டுல தங்கி அவங்க கையாலே பரிமாறி சாப்பிட்டுட்டு கூட வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஆட்கள் நம்ம யாருமே நம்ம பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு மனிதராகவும் ஜானகி அம்மா அவங்கள பதிய வச்சுட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய நினைவுகளை இன்றைக்கு ராணி அம்மா அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. மிக்க நன்றிங்க ராணி அம்மா, அருமையான பாடல்களுக்கு நன்றி. விஜயகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதிலிருந்து தினந்தோறும் சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி கைகளை கோத்து முதுகுதண்டு நேரா வச்சு அமர்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்க பலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. இன்னைக்கு அம்மா திரைசையில் திருவள்ளுவர் புலவர் ராணி அம்மா அவங்க ரொம்ப அற்புதமான கருத்துக்களை பகிர்ந்தாங்க. அம்மாவோட பாட்டு அற்புதம் அம்மா. நன்றிகள் அம்மா. பாடல் வரிகளில் உள்ள அற்புதமான கருத்துக்களை அறிந்து கொண்டோம். அருமையான பகிர்வுக்கு அற்புதமான நன்றிகள் அம்மா. நீங்க பாடின ஒவ்வொரு பாட்டும் நானும் அந்த காலத்துல நானும் அந்த காலத்திலேயே அணுவா அந்த பாட்டை ரசிச்சதுனாலதான் இப்பவும் நீங்க அருமையா அந்த கருத்துக்களை எடுத்து பகிர்றீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் அந்த மாதிரி அந்த பாட்டு கூடயே பாடுவேன். நான் தனியெல்லாம் பாட்டு கத்துக்கிட்டது அந்த பாட்டு கூடயே பாடி ஒரு சில பாடெல்லாம் எனக்கும் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. அது நீங்க எடுத்த பாடும் பொழுது ரொம்ப ரசிச்சேன். ரொம்ப அருமையான கருத்துமா. அதுல ஒரு 4 வரி நானும் பாடணும்னு ஆசைப்படுறேன். நீங்க பாடின பாட்டு தான்.
ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல சல சலவென்ற சாலையிலே செல் செல் செல்லுங்கள் காளைகளே சேர்ந்திட வேண்டும் இரவுக்குள்ளே. காட்டில் ஒருவன் என்னை கண்டான், கையில் உள்ளதை கொடு என்றான். கையில் எதுவும் இல்லை என்று மனதில் இருந்ததை கொடுத்து விட்டேன். அவன்தான் திருடன் என்றிருந்தேன், அவனை நானும் திருடிவிட்டேன். முதல் திருடிய காரணத்தால் முழுசாய் திருட மறந்து விட்டேன். நன்றிகளம்மா. அதுக்கு மேல எனக்கு வரல. ரொம்ப அற்புதமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நான் திருப்பதிக்கு போயிட்டு அந்த கோயில் ஸ்தலத்துல இருந்து உங்களையெல்லாம் வாழ்த்து மகிழ்ந்தேன்னு தான் சொல்லணும். ரொம்ப அற்புதமான தரிசனம் கிடைச்சிது. அங்க உட்காந்து நான் தவம் பண்ண இடம் கிடைச்சிது. ரொம்ப அருமையா பார்த்துட்டு வந்தோம். அந்த ஒரு இதுல இந்த 4 நாள் தலத்துக்கு வரலையே ஒழிய நான் உங்களை வாழ்த்திக்கிட்டே தான் இருந்தேன். நன்றிகள் அம்மா. நீங்க அடிக்கடி வந்து இந்த பாடல்கள்லாம் நினைவுபடுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அந்த சந்தோஷம், அந்த நாளைய வந்து நினைக்க வைக்கிறீங்க பார்த்தீங்களா? நன்றிகள் அம்மா. நன்றிகள் அம்மா. அம்மா அவங்கள நம்ம அனைவரும் சேர்ந்து வாழ்த்திடுவோம். ராணி அம்மா அவங்களும் அவங்க பேர குழந்தைகளும் நல்ல உடல்நலம், நீலாயும், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் உள்ள இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே உங்களுக்கு பக்கத்துணையா இருந்து வழி நடத்து வரம்மா. நன்றிகள் அம்மா. அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றிங்கம்மா. ரொம்ப அழகா பாடினீங்க. அடுத்த முறை இன்னொரு பாடலை முழுசா வந்து பாடணுமா நீங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. கோதையம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு ராணியம்மா திருக்குறளோடு திரை இசை இணைச்சி அருமையாக பாடல்கள்லாம் பாடினாங்க. பழைய பாடல்கள்லாம் நம்ம அதிகமாக கேட்குறதே கிடையாது. இப்போ இருக்கிற பாடல் சுத்தமாக கேட்க முடியல. அப்போ இந்த பாடல்கள் கூட இப்போ வந்து இந்த டிவி இதெல்லாம் ரொம்ப வீக்காகினதுனால நம்ம எல்லா கையிலையும் செல்லு இருக்கிறதுனால அதில் இருக்கிற ரீல்ஸ் அது இதுன்னு பார்க்க ஆரம்பித்ததுனால பழைய பாடல்கள்லாம் ரொம்ப கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இவங்க மூலியமாக நிறையா பாடல்களை, மறந்து போன பாடல்களை, நம்ம நெஞ்சில் இருக்கிற பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் தினமுமே கேட்குறோம் அவையில். அவங்க ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி பாடினாங்க எல்லா பாடல்களையும். முக்காலத்தை பற்றியும் சொல்லி அதை காலமகள் கண் திறப்பால் சின்னையா என்ற பாடல் ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. அதன் கருத்தையும் நல்லா விளக்கமாக சொன்னாங்க. பருவத்தோடு ஒட்ட ஒழுகல், அதாவது காலமறிந்து எந்த செயல் செஞ்சாலும் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு, அந்த பொருள்பட தான் இருந்தது. இந்த பாடல் வந்து அக்கா தம்பி உறவை பற்றி சொல்லுது. எதிர்காலத்தில் நீ நல்லா இருப்ப, கவலைப்படாதடா தம்பி அப்படின்னு சொல்கிற பொருள்பட இருந்தது சுசீலா அவனுடைய பாடல். அது வந்து நல்லா சிறப்பாக பாடினாங்க. அடுத்தது ஜல் ஜல் என்ற சலங்கோலி, அந்த ஜல் ஜல்ங்கும் போதே மனசுக்கு ஒரு ஜில் ஜில்னு இருக்குது. அது விஜய் அம்மா ரொம்ப சிறப்பாக பாடினாங்க. கொஞ்சம் பாடினாலும் ரொம்ப அருமையாக பாடினாங்க. அவள் வந்து கதாநாயகி வந்து விலங்குகிட்ட வந்து பாடி காமிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பாடல். சிறப்பாக இருந்தது. இந்த பாடல் எல்லாம் கேட்கும் போதுமே மனசுக்கு கால நேரத்தில் ரொம்ப இனிமையாக இருந்தது எல்லா பாடல்களும். அது பாசம், அந்த பாடலை பாசத்தோடு பாடினாங்க. அவங்களும் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது சுசீலாவனுடைய பாடல். அடுத்தது வந்து ஊரு சனம் தூங்கிருச்சு, ஊத காற்று அடிச்சிருச்சு. அது வந்து தூக்கம் வராமல் ஒரு பெண்ணு எப்படி கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்கிற பாடல். அது வந்து தன்னுடைய அன்பை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தது பாடல். ஜானகி அம்மாவை மறக்க முடியாது. எல்லா பாடல்களும் சிறப்பான பாடல். இது ரொம்ப அருமையாக பாடினாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிறேன். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பேச வைக்கிற இந்த அவைக்குமே நன்றி.
நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க அம்மா. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு விழிமீன் திரை இசையில் திருவள்ளுவர் புலவர் ராணி அம்மா ஜானகி அம்மா நினைவா அவங்க பாடின பாடலை ரொம்ப இனிமையா பாடினாங்க. அந்த பாடலை இயற்றிய கவிஞர் யாரு, பாடல்ல உள்ள வரிகள்ல இடம்பெற்றுள்ள அருமையான வாழ்வியல் கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. அதற்கான சூழலை சொன்னாங்க. எந்த படம், யார் நடித்தது எல்லாத்தையும் சொல்லி அந்த கதையும் சொல்லி பாடலை பாடினது ரொம்ப சிறப்பாக இருந்தது. தேர்ந்தெடுத்த சில பாடல்களை அருமையாக பாடினதோடு மட்டுமல்லாமல் அதற்கு திருவள்ளுவர் எப்படி தன்னோட பாடல்களில் பதிவிட்டுள்ளாரு, அந்த திருக்குறளை சொல்லி சொல்லி இணைச்சு சொன்னது மிக அருமை. அம்மா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கலாமா, நன்றிகளாமா, பாராட்டுக்கலாமா. தொடர்ந்து இது போல திரை இசை பாடல்களில் திருக்குறள் எப்படி பதிவிடப்பட்டுள்ளது. அப்போ என்ன தெரியுதுன்னா, நிறைய பேர், அதாவது பாடல் ஆசிரியர்கள் திருக்குறளை படிச்சிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் மற்ற இலக்கியங்களையும் அவங்க படிச்சிருக்காங்க. அதில் உள்ள கருத்துக்களை எடுத்துக்கிட்டு மக்கள் கேட்குற மாதிரி எளிமையாக ரொம்ப அருமையாக கவித்துவம் நிறைந்த கவிதைகளை திரை இசை பாடல்களாக கொடுத்துருக்காங்க. அதில் தான் நீங்கள் அருமையாக எடுத்து பாண்டிங்கம்மா. நன்றிகளம்மா, வாழ்த்துக்களம்மா, பாராட்டுக்களம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இசக்கி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், கேக்குதாமா? ஐயா இன்றைக்கு திரை இசையும் இலக்கியமும் இந்த தலைப்புல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா திருக்குறள் மாத்திரம் கொண்டு வரல, அவங்க கம்பனுடைய வரியை அழகா கொண்டு வந்து சேர்த்திருந்தாங்க. அதாவது இன்றேல் அவனை கைது செய்வேன், எந்த சிறையில் அடைத்திடுவேன் அப்படிங்கிற வரியில அழகா கொண்டு வந்து இந்த கம்பனுடைய வரியை சேர்த்து அழகா கொடுத்திருந்தாங்க. அது மகிழ்வா இருந்து. திரை இசை எப்படி இலக்கியத்தோடு தொடர்பு இருக்கிறது, அந்த திரை இசையில இலக்கியத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பெருமை சிறுகூடற்பட்டி கவிஞருக்கே உரியது. அந்த உருத்தான பாணியை அழகாக கொண்டு வந்து நம்முடைய அழகாக பகிர்ந்து கொண்ட அம்மையார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுதலும். அடுத்ததாக இன்றைக்கு காலையிலே சரி ரைட்டு, நம்ம இன்னைக்கு என்ன நம்ம சரித்திரம் படைப்போம் தளத்துல என்ன இருக்குது, ஏன்னா முதல்ல வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு சரி ராணியம்மா பேசுறாங்க அப்படிங்கும்போது, ஏன்னா ராணியம்மா பேசுறது பல இடங்கள்ல கேட்டிருக்கேன். எப்பவுமே உங்களுடைய கிளப்ல போனோம்னா உங்களுடைய குரல் பார்க்கும்போது சரி ரைட்டு ஏதாவது ஒரு நல்ல கருத்து நமக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நாமும் மாணவரோடு இணைந்து வாழ்கிறோம். அவங்க சொல்ற சில திவலைகளை நாமும் மாணவர்கள் மீது தெளிக்கலாம் என்ற நிலையிலே கேட்பதுண்டு. அதுபோல் இன்றும் பல திவலைகள் எனக்கும் பயனுள்ளதா இருந்து இந்த சமூகத்திற்கும் பயனுள்ள கருத்துக்களை தந்து இந்த நிகழ்வை நெறிப்படுத்திய அம்மையாருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். சரவணன் கண்ணா வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கேக்குதா? தெளிவா கேக்குது, பேசுங்க. நல்லா கேக்குது, சொல்லுங்க. ராணியம்மா நிறைய பாட்டுங்களை டீகோட் பண்ணுவாங்க. கண்ணதாசன் சீரியஸ், வாலி சீரியஸ், இது மாதிரி நிறைய போகும். அந்த பாடலோட உள்ளர்த்தம், அதனுடைய மெல்லுணர்வுகள் ரொம்ப அழகான வரிகளை கொண்டு எழுதப்பட்ட அந்த வார்த்தைகள்லாம் நம்ம பாட்டுல வேகமா மியூசிக்கோட கேட்க ரசிக்காம போயிடுவோம். ஆனா அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு திருப்பி அவங்க இந்த பாட்டை பாடி காட்டும் போது அது அதோட லெவலே வேற மாதிரி இருக்கும். கண்ணாடியை தொடச்சிட்டு போட்டுட்டு இப்ப பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கிற மாதிரி இருக்குது. எப்போதும் அவங்களுடைய ஒரு டீச்சராகவும் ஒரு தன்னோட ரசனையை எந்தெந்த இடத்தெல்லாம் ரசிச்சோங்கிறத சொல்றதாகவும், பாடல்கள்லே இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி இடம் வந்தா கூட அதை எப்படி சொல்லலாம், எவ்வளவு அழகா சொல்லலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க.
அது பெரிய விஷயம். இன்னைக்கு கூட அன்பை வந்து எதெல்லாம் அன்பு, எப்படி எப்படி இருந்தா எல்லாமே அன்பு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஏஜ் குழந்தைங்கள அம்மாவுக்கும் குழந்தைங்களுக்கு இருக்கிறது பாசம், பெரியவங்கள்ட்ட வச்சிருக்கிறது மரியாதை, அதுவும் அன்பு தான். 2 வயதொத்தவங்க 2 பேரும் வச்சிருக்க அன்பும் காதல். இந்த மாதிரி அன்புங்கிற ஒரு விஷயம் பல பரிமாணமா இருக்குது அப்படிங்கிறத அவங்க அழகா சொல்லிட்டு இருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு கேட்டுட்டு இருந்தேன். இந்த பாடலும் அதே மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. கேட்டிருக்கேன் இவங்க சொல்லியே. ஆனா அந்த பாட்டை ஒவ்வொரு தடவையும் கேட்கும்போதும் அது ஒரு புதுசா தான் இருக்குது. எல்லாரையுமே நம்ம அந்த 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 தருணத்துல கவிஞரையும் இசையமைப்பாளரையும் எல்லாரையுமே ஒரு நம்ம மறக்கக்கூடாதுங்கிற ஒரு நிகழ்வோட தான் ஒரு பாட்டு அமையுது. அதை பத்தி தான் எல்லாத்தையும் டச் பண்ணி சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயம். So, ரொம்ப நன்றிம்மா. எப்போதுமே நீங்க எடுத்துட்டு வர்றது எல்லாமே புது விஷயமாவே இருக்கும்மா. ஆனா பழைய பாடலா இருந்தாலும் விஷயங்கள் எல்லாமே புதுசா இருக்கும். அது ரசனையோட இருக்கும். வாழ்க்கையில மனுஷனை வந்து ஒவ்வொரு நாளையும் அடுத்த நாளை ரசிக்க வைக்கிறதே, அடுத்த நாளை மூவ் பண்றதே அந்த ரசனையும் அந்த அன்பும் இருக்கிற வரைக்கும் தான். எப்போ அது எல்லாமே வந்து பழமையாயிடுச்சோ அதுக்கப்புறம் அது வந்து ஒரு வெறுமை வரும். அதுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்கவே கூடாதுங்கிறதுல நீங்க ரொம்ப அழகா பண்ணுவீங்க. உங்க பேச்சை கேட்கும் போது எங்களுக்கு அந்த எண்ணம் வரும். ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அம்மா புலவர் ராணி அம்மாவுடைய நிகழ்வு, அதாவது திரை இசையில் திருவள்ளுவர் இசை. இன்றைய பங்கேற்பாளர்களை பார்க்கும்போது தெரிகிறது, 25 பேர் கிட்டத்தட்ட இன்னைக்கு பங்கேற்பாளர்களா இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் இசையினுடைய மகத்துவம். துள்ளாத மனம் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கில்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும், துள்ளாத மனமும் துள்ளும், சொல்லாத கதைகள் சொல்லும், கில்லாத ஆசையை கிள்ளும், இன்பத்தேனையும் வெல்லும் இசை, இன்பத்தேனையும் வெல்லும். அற்புதமான வள்ளுவத்தில் இசை பற்றி அம்மா கையில தான் இதெல்லாம் கேட்க முடியும். புலவர ராணி அம்மாவோட ஐயா சொன்னது மாதிரி ஆசிரியராகவும் இருந்தோம். இப்போது அற்புதமான இந்த வாழ்வியலுக்கு தேவையான அந்த வள்ளுவன், நமது முப்பாட்டன் நமக்கு அளித்து சென்ற அந்த வள்ளுவத்தை இசை மூலமாக நம் மனதிலே பதிய வைக்கின்ற அற்புதமான ஆற்றல் மிக்க அம்மா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் ஜானகி அம்மாவை பற்றி சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு இசை மேதை அம்மா, பாடகி. அம்மா தொடங்கும் போது அந்த காலமகள் கண் திறப்பால் கண்ணையா என்ற பாடலோடு தொடங்கினாங்க. இதே மாதிரி காலமீது காலமீது கண்ணூரங்கு மகனே, காலமதை தவற விட்டால் தூக்கமில்லை மகனே, தூக்கமில்லை மகனே. ஆரீராரீராரே ஆரீராரோ, ஆரீராரீராரோ, ஆரீராரீராரி ஆரீராரோ, ஆரீராரீராரோ. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்.
குழந்தை பேரனுக்காக யாஷுக்காக பாடுவேன். அவன் என்ன சொல்லுவான்னா, அப்பா இது எங்க அம்மா பாடுற பாட்டு, நீ பாடக்கூடாது தாத்தா அப்படின்னுவான். அதனால இந்த பாட்டு பாடினேன். ரொம்ப அற்புதமா. அதே மாதிரி அம்மா வந்து அந்த கங்கை அமரனுடைய பாட்டு ஒண்ணு நிறைவா முடிக்கும் போது பாடினாங்க. அதே மாதிரி ஜல் 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 எனும் சலங்கை ஒளி, அந்த பாடலும் ரொம்ப அற்புதமான, மனதை அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போற பாடல். அந்த பாட்டுல விஜய் அம்மா ரொம்ப அழகா பாடினாங்க. விஜய் அம்மாவுக்கும் நன்றி. அதே மாதிரி ஜானகி அம்மா அந்த முதல்ல அன்னக்கிளி என்ற ஒரு படத்துல வந்து இளையராஜாவுக்கு பாடுறதுக்கு பல பாடகர்கள் தவிர்த்த போது ஜானகி அம்மா தான் வந்து, ஏன்னா இளையராஜா முதலா இசையமைச்ச படம்ன்றதுனால சுசிலா அம்மா கூட பாட தவிர்த்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் நான் பார்த்தேன். அதுல வந்து ஜானகி அம்மா பாடின ஒரு பாட்டு, நதியோரம் பொருந்தே கொடி போலே வளர்ந்தே மழையோடும் வெயிலோடும் மனம் போல் நடந்தே புள்ளி போட்ட ரவிக்காரி புளியம்பு சேலக்காரி நெல்லறுக்க போகையில் யார் கண்ணியுந்தன் காவலோடி அன்னக்கிளி உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் ஆவரம்பு மேனி வாடுது. இந்த பாடல் ஜானகி அம்மா பாடம் தான் என்னன்னு தெரியல. மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே, மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா, மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். நிறைவாக பாடிய அம்மா அந்த கங்கை அமருடைய ஒரு சனம் தூங்கிருச்சி ஊத காத்து அடிச்சிருச்சி, பாவிமானம் தூங்கலையே அதுவும் ஏனோ தெரியலையே. இப்படி இன்றைய காலை பொழுதை அனைவருடைய மனங்களையும் கொள்ளை கொண்ட புலவர் அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் அருமையான பாடல்கள் ஜானகி அம்மாவுடைய பாடல்களே பாடினீங்க. அதற்கும் மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அருள் சேவியர் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு அம்மா ராணியம்மா என்று அற்புதமான ஒரு உரை, அற்புதமான பாடல்கள் திருக்குறளோடு ஒப்பிட்டு அந்த பாடலுடைய பேக்ரவுண்டு, அதனுடைய அர்த்தம், சில இதெல்லாம் சும்மா போற வாக்குல நம்ம சும்மா பாடிட்டு போயிடுவோம். ஆனா அதுல இருக்கிற உள்ளர்த்தம், அதுல உள்ள கவிஞர் சொல்ல வேண்டிய கருத்து நமக்கு அது தெரியலனாலும் மறைமுகமா அந்த பாடல்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதை பிரிச்சு எடுத்து நமக்கு அக்கக்க ஆணி வேற நமக்கு அந்த பாடலை புரிய வைக்கிறதுல ராணியம்மா ஒரு சிறந்த வல்லமை பெற்றவங்க. வாழ்த்துக்களம்மா. அவங்க ஆரம்பிக்கும் போதே விழு மீன் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தத்தை சொல்லிதான் ஆரம்பிச்சாங்க. இந்த வாழ்க்கையில இன்பம் துன்பம் இரவு பகல் அந்த மாதிரி கருப்பு வெள்ளை அப்படி எல்லாமே 2 தான் இருக்கும். இன்பம் மட்டுமே வாழ்க்கையில ஃபுல்லா இருந்தா அது வாழ முடியுமா? முடியாது. துன்பம் இருக்கத்தான் செய்யும். அந்த துன்பத்துல இருந்து எப்படி அதை நம்ம இன்பத்துக்கு கொண்டு போறது, அந்த மாதிரி அருமையா ஆரம்பிச்சாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன். கடவுள் கரும்புக்கு இனிப்பு கொடுத்தார், கடவுள் கரும்புக்கு இனிப்பு கொடுத்தார், ஆனா பழம் கொடுக்கல. தங்கத்துக்கு மினுமினுப்பு கொடுத்தார், ஆனா வாசனை கொடுக்கல.
சந்தனத்துக்கு வாசனை கொடுத்தார், ஆனா பூ கொடுக்கல. கடலுக்கு பெருமை கொடுத்தார், ஆனா இனிப்பு தண்ணி கொடுக்கல. நதிக்கு இனிப்பு தண்ணி கொடுத்தா, ஆனா நிலைப்பு கொடுக்கல. தாமரைக்கு பரிசுத்தம் கொடுத்தார், ஆனா சேத்துல முளைக்க வச்சார். கடவுள் தன்னோட பிம்பமான சூரியனுக்கு வெளிச்சம் கொடுத்தார், ஆனா குளிர்ச்சி கொடுக்கல. சந்திரனுக்கு குளிர்ச்சி கொடுத்தாரு, ஆனா போதுமான வெளிச்சம் கொடுக்கல. படைப்பாளி இதையெல்லாம் வேணுமுனே தான் செஞ்சார். அறிஞனுக்கு செல்வம் கொடுக்கல. பராக்கிரமான அரசனுக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கல. ஏன் இப்படி செஞ்சார் தெரியுமா? ஏன்னா குறைதான் மனுஷனை பூமியோட இணைச்சு வைக்குது. அதனால உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு நன்றி செலுத்து. அதே மாதிரி எது கிடைக்கலையோ, எந்த குறை இருக்கோ அதுக்கும் மேல இறைவனுக்கு நன்றி சொல்லு. இல்லைன்னா அகங்காரம் தலைக்கு ஏறவும் அழிவு வரவும் நேரமாகாது. இதன் சாரம் என்ன? எல்லாத்துலயும் குறை இருக்கும். அந்த குறைதான் நம்மளை பணிவா வச்சிருக்கும். ஆக இருக்கிறதுக்கு நன்றி கூட்டல் இல்லாததுக்கும் நன்றி ஈக்குவல் டு சமநிலை அப்படின்னு ஒரு பதிவு படிச்சேன். அம்மா அதை சொல்லும் பொழுது அந்த பதிவு எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல பாடல்கள் அம்மா, அருமையான பாடல்கள். உங்களுடைய குரல் வளமும் சிறப்பா இருந்ததுமா. அந்த பாடல்களும் அந்த ஜல் 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 என்னும் சலங்கையொலி சல 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 வேண அந்த பாடல் நீங்க பாடும்போது அந்த பாடல் அவ்வளவு உயிரோட்டமா இருந்தது. அருமையம்மா. ஆக்கம் மதுரைவினாய் செல்லும் ஊக்கம் அப்படிங்கிற அந்த குரலையும், திருக்குறளை ஒவ்வொரு இதுக்கும் திருக்குறளையும், பாரதியார் பாடலையும், கம்பராமாயணத்தையும், எல்லா இசைக்கையா சொன்ன மாதிரி இலக்கியங்கள்ல இருக்கிற எங்கெங்க இருக்குதோ அதை எல்லாத்தையும் சொல்லி, அது மட்டும் இல்லாம துணை பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பள்ளிக்கூடத்துல படிப்போம், துணை பாடம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி பாடல்களையும் துணை பாடல்கள் அங்கங்க அப்பப்ப ஏதோ ஒண்ணு ரெண்டு அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அது அப்படியே அதையும் நீங்க குறிப்பிட்டு சொன்னது சிறப்பா இருந்ததும்மா. உங்களுக்கு குரலுக்கு அடிமை. அவ்வளவு குரல் அருமையம்மா. வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள் சிறப்பு. நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. குரல் வளம், அதோட திருக்குறள் வளம், அதையும் சேர்த்து அழகா சொன்னீங்க. மிக்க நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். நன்றி அனைவருக்கும். ராணியம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நல்லதுமா, வணக்கம். என்ன சொல்றது, மகிழ்வு. எனக்கு முதல்ல மகிழ்வு. ஏன்னா அந்த பாடல்களை எல்லாம் பாடும் பொழுது, நாம ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது அந்த அந்த சுவை நமக்குள்ளேயும் ஊறுது இல்லையா? ஒரு பாடலை சொல்லும் பொழுது, அந்த பாடலை பாடும் பொழுது, அது மாதிரி எனக்கும் ஒரு நல்ல காலை பொழுதுல ஒரு இனிமையான அனுபவத்தை கொடுத்தீங்க. மத்தவங்களோட என்னுடைய மன உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிறது கிடையாது. அந்த மிகப்பெரியது அது. தன்னுடைய எண்ணங்களை பிறருக்கு சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த வாய்ப்பை இந்த அவை எல்லோருக்குமே தருது. எந்தவித பாரபட்சமும் இல்லாம யார் எல்லோருக்குமே அந்த வாய்ப்பை கொடுத்து ரொம்ப அவங்கள மனம் மகிழ வைக்கிறது. அது ஒரு மிகச்சிறிய சிறிய இல்ல, சிறந்த சீரிய பணி. சிறிய பணி இல்ல, சீரிய பணி. சீரியன்னா மிகச்சிறந்த பணின்னு அர்த்தம். அந்த வகையில சரித்திரம் போற்றும் அவைக்கு ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றி. இவ்வளவு நாளும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த எல்லோருக்குமே மிகவும் நன்றி. இசை நம்ம எல்லோரும் மனதையும் இசைவிக்கும். முன்பின் பார்த்தறியாத மனங்களை கூட காட்டில் விலங்கறியும் கை குழந்தை தானறியும் பாட்டில் சுவையதனை பாம்பறியும் பாரதியார் பாடிட்டு போவார். அது மாதிரி அந்த இசையின் மூலமாக சொல்லும் பொழுது எந்த கருத்துமே சட்டுன்னு போய் மனசுல பதிஞ்சிரும். அதனால வகுப்புல கூட நான் அப்படி பாடலோட சேர்த்து நடத்துறதுதான் பழக்கம் எனக்கு. அதனால இந்த இசை கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ வந்திருக்குது. நான் காலையில கொஞ்சம் சளி இருக்கிறதால கொஞ்சம் சரியா பாட முடியல. இந்த பாடலாம் ரொம்ப அழகா பாடணும். அதை இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு மகிழ்ற மாதிரி மகிழுதைங்க. மகிழ்ச்சி. நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கற்பகாம்பாள் அழகா தொகுத்து சொன்னாங்க. அதுக்கு இணை அவங்கதான் அவங்க. நல்லதுமா, மகிழ்ச்சி. அனைவருக்கும் மகிழ்ச்சி. பிரிட்டோ எல்லோருக்குமே, விஜயா, கோதை, இசைக்கேயா, அப்புறம் சரவணன், அருள் தான் எல்லாத்துக்கும் மூலகர்த்தா. எப்பா என்ன எங்கேயும் நான் பேசியெல்லாம் ரொம்ப பழக்கம் கிடையாது. வேணாப்பா விடுப்பான்னா கேட்கவே கிடையாது. அவருடைய மீன் பிடிச்சு கொண்டாந்து இப்ப இந்த தொட்டில போட்டுருணும் அவருக்கு. அவ்வளவுதான்.
நல்லா நீர் நிறைந்த தொட்டியில போட்டு அது நீந்ததை பார்த்து மகிழணும் அவருக்கு. அது போல பண்ணுவார் அவரு. நான் அவருக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஹம் அப்ப எல்லோருக்குமே இந்த பாட்டுக்கு கேட்டு ரசிச்சேன். அழகா பாடுவார் இல்லையா? ராமச்சந்திரனாலே பாட்டு தான். அதுவும் அழகா அந்த கணீர் குரல்ல பாடும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கும் அது. அந்த பாடல்கள் எல்லாம் பாடி காமிச்சாரு. விஜயா அம்மாவோட ரொம்ப நல்லா பாடினாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த பழைய பாடல்கள் எல்லாம் அப்படிதான். அது தானே நம்மளை அறியாம இந்த பாடலையெல்லாம் நாங்க பாடணுமோ இல்லை கேட்டு கேட்டே மனசுல பதிஞ்சு போன பாடல்கள் அதெல்லாம். ரொம்ப நன்றி. நிறைய பேரை மகிழ்வித்ததான்னு தெரியாது. நான் மகிழ்ச்சியா இருந்தேன் இந்த பாட்டு பாடும் பொழுதெல்லாம். அதுக்கான ஒரு தளத்தை கொடுத்த இந்த அவைக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றிம்மா. நல்லதும்மா. வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா. மிக்க நன்றிங்கம்மா. ஒரு புத்தகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் திறனாய்வு செய்வாங்க. நிறைய பேருடைய நினைவு வரும். ஆனால் பாடல் அப்படின்னாலே அதை அருமையா திறனாய்வு செஞ்சு அதை இலக்கியத்தோடும் சேர்த்து திருக்குறள் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு கொடுக்கறது அப்படின்னாலே ராணி அம்மா தான். ஒவ்வொரு முறை வரும்போதும் அருமையான நம்ம மறந்து போன பாடல்கள், நம்ம எப்பவுமே நமக்கு கருத்துக்களை என்றென்றைக்கும் அந்த கருத்துக்கள் நமக்கு தேவைப்படும் வாழ்க்கைக்கு அந்த மாதிரியான கருத்துள்ள பாடல்களை இனிமையாகவும் பாடி அதோட பொருளையும் நமக்கு ரொம்ப அழகா விளக்கமா எடுத்து சொல்றதுக்கு ராணி அம்மாக்கு ஈடு இணை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் கேட்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நன்றிங்க அம்மா. மகிழ்ச்சியும் நன்றியும். சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை ராணி அம்மா அவர்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. இன்று அருமையாக பேசிய அனைவருக்கும் நன்றின்னு பவளமணி அம்மா சொல்லியிருக்காங்க. தேவகுமாரி அவர்களும் அனைவருக்கும் வணக்கம், ராணி அம்மா அருமை அப்படின்னு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக நம் நிகழ்வினை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சுந்தர ராஜசேகரன் அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.